ஓகே. அனைவருக்கும் வணக்கம். நான் கதைக்கிறது கிளியராக கேட்குதா? யாராவது ஆள் எஸ்ன்னு மெசேஜ் போட்டு விட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் கண்டினியூ பண்ணக்கூடியதாக இருக்கும். ரைட், தேங்க்யூ. இன்றைக்கு நாங்கள் நான் கடந்த வகுப்பில் சொன்ன மாதிரி ஆல்மோஸ்ட் உங்களோட சிலபஸ் வந்து கவர்ட். இப்போ இனி வரும் ஒரு 2 வகுப்புகள் அதனுடைய சம்மரியும் ரைட் ஒரு ரிவிஷன் மாதிரி எப்படி இருக்கும்னு சொல்லி சொன்னால் அட்லீஸ்ட் பாஸ் பேப்பர்ஸை ஸ்பெஷலாக கவர் பண்ணுற மாதிரி ரைட். அப்போ அதைத்தான் ஓகே, பாஸ் பேப்பரை கவர் பண்ணுற மாதிரி எங்களோட டிஸ்கஷன் இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது 2018 நடந்த எக்ஸாம் பேப்பர்ஸ் ரைட். உங்களுக்கு தெரியும் பேப்பர்ஸ் அந்த சிலபஸ் சேமாக இருந்தாலும் அதில் கவர் பண்ணக்கூடிய விடயங்கள் சில நேரம் வேறையாக இருக்கும். வேறு இந்த சென்ஸ் பெருசாக மாறாது. சில கேள்விகள் வேறு மீன்ஸ் அதாவது மிக ஆழமான கேள்விகளாக இருக்கும். சில நேரம் அது நீங்கள் படித்திருக்க மாட்டீங்க. ஆனாலும் பொதுவான அறிவை கொண்டு அவை செய்யக்கூடிய படித்ததையும் பொதுவான அறிவையும் கொண்டு அவை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் ரைட். அதுபடியாக நாங்கள் இந்த 2018 செப்டம்பர் மந்தில் நடந்த இந்த எக்ஸாமினுடைய கொஷின் பேப்பர் அதனுடைய ஆன்சர் எப்படி இருக்காவே நீங்கள் எப்படி விடையளிக்கலாம் என்று நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குமென்னு சொல்லி சொன்னால் நீங்கள் மெசேஜில் போடுங்கோ. அதே நேரம் நான் உங்களுக்கு வளமையாக சொல்கிறது தான் மொழிபெயர்ப்பு உங்களுக்கு தமிழில் விளங்கலைன்னு சொல்லி சொன்னால் ஆங்கில பேப்பரை வாங்கி பாருங்கோ. 2வது சரியாக கேள்வியை விளங்கி கொண்டு ஆன்சர் பண்ணணும். நீங்கள் உங்களை ஒரு வங்கியாளராக நினைத்து கொண்டு பேங்கராக நினைச்சு கொண்டு பேங்கிங் பிஸ்னஸ் மனதில் வச்சுக்கொண்டு விடையளிக்கணும். அதனுடைய அதை கவனத்தில் கொள்ளணும். அப்படி அளிப்பீங்கன்னு சொல்லிச்சுன்னா விடை பொருத்தமானதாக இருக்கும் என்று சொல்லிச்சுன்னா கேள்விகள் அவ்வாறான கேள்விகளானதாக தான் இருக்கும் ரைட். அதனுடைய அதை மனதில் வச்சுக்கொள்ளுங்க. வளமையாக நாங்கள் பார்க்குறது மாதிரி உங்களுக்கு தெரியும். திரும்பவும் நான் சொல்கிற விஷயம் ரைட். மொத்தமாக 8 வினாவில் 1வது வினா கட்டாயமான வினா. அதோடு வேறு 4 வினாக்களுக்கு நீங்கள் பதிலளிக்கணும். இந்த 1வது கட்டாயமான வினாவில் 2 பகுதிகள் இருக்குது ரைட். முதல் பகுதி வந்து மல்டிபிள் சாய்ஸ், நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அடுத்த பகுதி வந்து அடுத்த 5 உபவினாக்கள் வந்து சுருக்கமாக விடையளிக்கிறது. அதுக்கு பிறகு 4 வினாக்கள் நீங்கள் தெரிவு செய்து விடையளிக்கணும். எது ஈஸியோ அதை தெரிவு செய்து விடையளிங்க. கேள்வியை விளங்கி கொண்டு விடையளிங்க. சில நேரம் நீங்கள் பிழையாக விளங்கி கொண்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா அவ்வளோ கேள்வியுமே அவ்வளோ கேள்விக்குரிய பதில்களுமே பொருத்தமில்லாததாக போயிடும் ரைட். அதனுடைய கவனமாக நீங்கள் அதை வாசித்து விளங்கி கொண்டு பதிலளிக்கணும். அதே நேரம் எல்லா பகுதிகளுக்கும் மேக்சிமம் ட்ரை பண்ணி பதிலளிக்க விடாதீங்க ரைட். 1வது வினா ஏனைய 4 வினாக்கள் மொத்தமாக 5 வினாக்கள். ஒவ்வொரு வினாக்கும் 20 புள்ளிகள். அதனுடைய நீங்கள் அதை சிறப்பாக செய்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நிச்சயமாக நல்ல புள்ளிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ரைட். ஓகே, இப்போ நாங்கள் கேள்விக்கு போவோம். எல்லாமே அநேகம் இப்போ நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில வினாக்களை தவிர மிச்சம் எல்லாம் படித்த பகுதிகளில் இருந்து தான் வரக்கூடிய கேள்விகளாக இருக்கும். ஆகவே உங்களுக்கு இலகுவாக விடையளிக்கக்கூடியதாக இருக்கும் ரைட். இந்த 2018 செப்டம்பரில் நடந்த பேப்பரில் ரைட் 1வது வினாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் தொடர்ச்சியாக எல்லா வினாக்களையும் பார்க்க போகிறோமேனு சொல்லிச்சுன்னா முதல் நாங்கள் பகுதியாக பார்த்தாங்க அந்தந்த ஏரியாக்களில். இப்போ நாங்கள் தொடர்ச்சியாக எல்லா வினாக்களையும் பார்க்கலாம்னு சொல்லிச்சுன்னா ஓரளவு நாங்கள் எங்களோட சிலபஸை கவர் பண்ணிட்டோம் ரைட். ஓகே, அந்த வகையில் 1வது வினாவினுடைய ஆனா
பகுதியை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா அதில் 5 உபவினாக்கள் இருக்குது. இந்த முதலாவது ஆனா பகுதிக்குரிய 5 உபவினாக்களையும் நாங்கள் பார்க்கலாம். அந்த 5ம் நீங்கள் மல்டிபிள் சாய்ஸ், நீங்கள் உங்களுக்கு பொருத்தமான விடையினை தெரிவு செய்து விடைத்தாளில் என்ன ஆனாவா அவனாவா ஈனாவா ஈஎன்னாவா என்கின்ற அந்த லெட்டரை நீங்கள் போட்டிங்கன்னு சொல்லி சொன்னால் போதுமானதாக இருக்கும். ஓகே, இப்போ நாங்கள் முதலாவது கேள்வியை பார்க்கலாம். இலங்கையின் அரச பிணையங்களின் சந்தை பின்வரும் எந்த நிறுவனத்தால் ஒழுங்குபடுத்தப்படுகின்றது? ரைட், இதில் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம், பிணையங்களின் சந்தை என்று கேட்கல, ரைட், அரச பிணையங்களின் சந்தை என்று கேட்டு, அதான் அந்த சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் கவனிக்கணும். ரைட், அப்போ கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், ரைட், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் என்றால் என்னென்ன? ட்ரெஷரி பில்ஸ், ட்ரெஷரி பாண்ட்ஸ், ரைட், இப்படியான அரச பிணையங்கள், ரைட், அதனுடைய சந்தைகள், அதாவது அரச பிணையங்கள் விற்று வாங்கக்கூடிய அந்த சந்தைகள் எந்த நிறுவனத்தால் ஒழுங்குபடுத்தப்படுகின்றன? ரைட், அப்போ நீங்கள் சரியாக விளங்கி கொள்ளணும் கேள்வியை. அவை அரச பிணையங்களை வழங்கி அதை ஒழுங்குபடுத்துகிறார்கள் யாருன்னு சொல்லி சொன்னால், அதாவது அரசாங்கத்தின் சார்பில் பிணையங்களை வழங்குறதும் அந்த பிணைய சந்தையை ஒழுங்குபடுத்துகிறோம் யாருன்னு சொல்லி சொன்னால் இலங்கை மத்திய வங்கி. ரைட், அப்போ ஏனைய விடைகள் இதுக்கு தவறானதாக இருக்கும். சரியான விடை இலங்கை மத்திய வங்கி. ரைட், இதே அரச பிணையங்கள் என்று இல்லாமல் பங்குகளின் சந்தை, பிணையங்களின் சந்தை என்று வரும்னு சொல்லி சொன்னால் அது வேறு விதமான ஆன்சரை கொண்டு வரும். ரைட், உதாரணத்துக்கு இப்போ பங்கு சந்தைன்னு சொல்லி சொன்னால் இலங்கை பிணையங்கள் மற்றும் பரிவர்த்தனை ஆணைக்குழுவால் தான் அது ரெகுலேட் பண்ணப்படுது. ரைட், அதனுடைய அதை கவனத்தில் கொண்டீங்கன்னா சரி. இது முதலாவது கேள்வி. இரண்டாவது நாங்கள் இப்போ பார்க்கலாம். ஒரு உரிமம் பெற்ற வர்த்தக வங்கியின் மூலாதார தொழிற்பாடு கோஃபங்க்ஷன்ஸ் பின்வருவனவற்றில் எது? அதாவது உங்களுக்கு தெரியும், ஒரு வர்த்தக வங்கி லைசன்ஸ் கமர்ஷியல் பேங்குடைய கோஃபங்க்ஷன்ஸ், அதனுடைய முக்கியமான தொழிற்பாடு, முதன்மை தொழிற்பாடு என்னண்டா? ரைட், நாங்கள் பார்த்துருக்கிறோம் நிதி நிறுவனங்கள் பார்க்கல, உரிமம் பெற்ற வர்த்தக வங்கியோட தொழிற்பாடு என்று பார்த்துருக்கோம். அந்த வங்கியோடைய தொழிற்பாடு என்ன முக்கியமாக? ரைட், அதாவது சர்ப்ளஸ் யூனிட்டை இருந்து, ரைட், அதாவது அல்லது சர்விங் யூனிட்டை இருந்து யார்கிட்ட கூடுதலாக பணம் இருக்குதோ அவையிட்ட இருந்து பணம் குறைவாக உள்ளவர்களிடம், பணம் இல்லாதவர்களுக்கு அந்த நிதியினை பரிமாற்றுகின்ற செயற்பாடு தான் மூலாதார தொழிற்பாடு. இப்போ அதெல்லாம் நாங்கள் சொல்கிறோம் வைப்புகளை பெற்று கடன் வழங்குதல். அப்போ இது ரெண்டு விஷயம், தனியாக கடன்கள் மட்டும் இல்லை, வைப்புகளை பெற்று கடன் வழங்குதல். அதுதான் என்ன? நிதியியல் இடையீட்டு தொழிற்பாடுன்னு நாங்கள் சொல்கிறோம். நிதியியல் இடையீட்டாளர் என்று நாங்கள் அதில் சொல்லலாம். ரைட், அதில் நீங்கள் விடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடன் வழங்குதல். அப்போ இப்போ நீங்கள் பார்க்கலாம், சில மாணவர்கள் ஓகே வங்கியினுடைய முக்கியமான தொழிற்பாடு கடன் வழங்குதல் என்று தெரிவு செய்யலாம். ஆனால் அது மட்டுமா? இல்லை, வைப்புகளை ஏற்று கடன் வழங்குதல். அந்த வைப்புகளை ஏற்று, அதாவது மேலதிக நிதியினை கொண்டிருப்பவர்களிடமிருந்து வைப்புகளை ஏற்று நிதி தட்டுப்பாடாக உள்ளவர்களிடம் டெபிசிட் யூனிட்டுக்கு கடன்களை வழங்குறது தான் கோஃபங்க்ஷன். அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, என்ன? ஃபைனான்சியல் இன்டர்மீடியேஷன், நிதியியல் இடையீட்டம். அப்போ இதுக்கு சரியான விடை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சா தரப்பட்ட எல்லா விடைகளும் ஒரு வங்கியினுடைய தொழிற்பாடுகளோட தொடர்பட்டதாக தான் இருக்குது. ஆனால் அதனுடைய கோஃபங்க்ஷன்ஸ் என்று முழுதாக நாங்கள் சொல்லுவமாக இருந்தால் அது நிதியியல் இடையீட்டம் என்பது சரியான விடையாக இருக்கும். ரைட், வங்கிகள் கடன்களை வழங்கலாம். ஏனைய விடைகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் வங்கி கடன்களை வழங்கலாம். வட்டி வீதங்களை தீர்மானிக்கலாம். ஃபைனான்சியல் ஆர்பிட்ராஜ், அதாவது நிதியியல் விலை வேற்றுமை வர்த்தகத்தில் ஈடுபடலாம். ரைட், எல்லாம் செய்யலாம். ஆனால் அதனுடைய கோஃபங்க்ஷன்ஸ் எதென்று கேட்டால் நிதியியல் இடையீட்டம்.
ஃபைனான்சியல் இன்டர்மீடியேஷன். ஆகவே அதை நீங்கள் விளங்கி கொண்டீங்கன்னு சொல்லி சொன்னால் அதை நீங்கள் சரியாக தெரிவு செய்யக்கூடியதாக இருக்கும். அடுத்தது மூன்றாவது கேள்வி, ஆனா பகுதியில மூன்றாவது கேள்வி. மூன்றாவது கேள்வியில உள்நாட்டில் கூட்டிணைக்கப்பட்ட தற்போதிருக்கும் ஒரு உரிமம் பெற்ற வர்த்தக வங்கி 31/12/2020 அடைய வேண்டிய ஆக குறைந்த மூலதன தேவைப்பாடு மினிமம் கேபிட்டல் ரிக்வயர்மெண்ட் யாது? இது 2018 வந்த கேள்வி என்றபடியா இந்த கேள்வி இப்படி இருக்கு. 2018 அதுக்கு முதலே இந்த குறைந்த மூலதன தேவைப்பாடு மினிமம் கேபிட்டல் ரிக்வயர்மெண்ட் உங்களுக்கு தெரியும், பாசல் அக்கௌண்டின் படி, அதாவது பாசல் தேவைப்பாடுகளின் படி ஒவ்வொரு வங்கிகளும் குறைந்த மூலதன தேவைப்பாட்டினை பூர்த்தி செய்திருக்கும். ஆகவே இலங்கை மத்திய வங்கி ஒவ்வொரு வங்கிகளும், அதாவது கேட்டகரிஸ் ஆஃப் பேங்க்ஸ் இருக்குது, அந்த ஒவ்வொரு கேட்டகரி பேங்க்ஸும் எவ்வளவு குறைந்த மூலதனத்தை கொண்டிருக்க வேண்டும் என்று வகுத்திருந்தது. அந்த அடிப்படையில் இலங்கை மத்திய வங்கி குறிப்பிட்டது 31/12/2020, அதாவது இப்போ இந்த கடந்த வருட முடிவில் உள்நாட்டில் கூட்டிணைக்கப்பட்ட, அதாவது இலங்கை வங்கிகள், இப்போ இலங்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா வெளிநாட்டு வங்கிகள் இருக்குது, ரைட்? சிட்டி பேங்க், டோய்ச் பேங்க் மாதிரியான வெளிநாட்டு வங்கிகள் இருக்குது, வெளிநாட்டிலே கூட்டிணைக்கப்பட்ட வங்கிகள் இருக்கின்றன. உள்நாட்டிலே கூட்டிணைக்கப்பட்ட கமர்ஷியல் பேங்க், HNB அப்படியான, பேனேஷியா பேங்க் அப்படியான வங்கிகள் இருக்கின்றன. ஆகவே இலங்கை மத்திய வங்கி என்னன்னு சொல்லிச்சுன்னா இந்த உள்நாட்டிலே கூட்டிணைக்கப்பட்ட தற்போது இருக்கின்ற உரிமம் பெற்ற வர்த்தக வங்கிகள் 31/12/2020 அதாவது குறைந்த மூலதன தேவைப்பாடாக 20 பில்லியன் மூலதனத்தை கொண்டிருக்கணும் என்று சொல்லி இருந்தது. ஆனா இப்ப இந்த COVID-19 பேண்டமிக்கால, இந்த நோயினால பொருளாதாரம் வங்கிகள் எல்லாம் பாதிப்படைந்தபடினால் இலங்கை மத்திய வங்கி இந்த திகதியை இப்ப 2022 வரைக்கும் நீட்டித்திருக்கு, ரைட்? அதை நீங்க விளங்கிக் கொள்ளணும், ரைட்? இது தற்போதைய சேஞ்சஸ். இதான் நான் சொல்றேன், இந்த தற்போதைய சேஞ்சஸையும் நீங்கள் இதில் எல்லாத்தையும் படித்து, அதாவது ஞாபகத்தில் இல்லை புக்ஸ்களை வாசிக்கிறாலேயோ பேப்பர்களை பார்க்குறாலேயோ இதெல்லாம் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுருக்கணும். இப்போ கால நீட்டிப்பு செய்திருந்தாலும் இந்த 2018 20 பில்லியனா எல்லா வங்கிகளும், அதாவது 31/12/2020 முதல் எல்லா வங்கிகளும் குறைந்தளவு மூலதன தேவைப்பாடான 20 பில்லியனை பூர்த்தி செய்திருக்கணும் என்று சொல்லப்பட்டது. இப்போ உங்களுக்கு தெரியணும் குறைந்தளவு மூலதன தேவைப்பாடுண்டா என்ன. அதாவது இந்த பாசலுடைய தேவைப்பாடுகள் அடிப்படையில் இலங்கை மத்திய வங்கியால் அதாவது உள்நாட்டில் கூட்டிணைக்கப்பட்டிருக்கின்ற எல்லா வங்கிகளும் குறைந்தளவு மூலதனமாக 20 பில்லியன் ரூபாவை கொண்டிருக்கணும்ன்றது அதுக்குரிய வேண்டுகையாக இருக்கு, ரைட்? ஓகே. அடுத்த கேள்வி, அட்டை வலைப்பின்னர்களின், அதாவது கார்டு நெட்வொர்க்ஸ் என்று சொல்லுவோம், ரைட்? சாதாரணமாக ஒரு கிரெடிட் கார்டை யோசிச்சு கொள்ளுங்க, ரைட்? இந்த கிரெடிட் கார்டு நெட்வொர்க், ரைட், அட்டை வலைப்பின்னர்களின் சார்பாக நுகர்வோர்களுக்கு கடன் அட்டைகளை வழங்கும் நிதி நிறுவனம், அதாவது கார்டை யார், எந்த நிதி நிறுவனம் அந்த கடன் அட்டை என்று நாங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டோம்னு சொல்லிச்சோன்னா கடன் அட்டையை யார் வழங்கினமோ அந்த நிதி நிறுவனத்துக்கு ஒரு ஸ்பெஷல் நேம் ஒன்று சொல்லுவீங்க, ரைட்? அந்த ஸ்பெஷல் நேம் என்ன, வழங்கும் நிதி நிறுவனம் எவ்வாறு அழைக்கப்படும்? அதாவது அந்த கார்டு அட்டையை வழங்குறவருக்கு எப்பவுமே வழங்குனர்ன்னு நாங்கள் சொல்லுவோம். அதாவது அந்த அட்டை வழங்குனர், இங்கிலீஷில் கார்டு இஷ்யூவர்ன்னு நாங்கள் சொல்லுவோம். ஆகவே இந்த 4வது கேள்விக்கான விடை, அதாவது அந்த அட்டைகளை வழங்குகின்ற நிதி நிறுவனங்களை இஷ்யூவர் என்று சொல்லுவோம் நாங்கள், ரைட்? ஓகே. அடுத்தது அப்ப 4வதுக்குரிய விடை
வழங்குனர் அல்லது இஷ்யூவர் என்று நாங்கள் சொல்லலாம். அடுத்தது 5வது கேள்வி, பின்வருவனவற்றுள் எது ஒரு நிதியியல் நெருக்கடிக்கு சுலபமாக வழிகாட்டும்? ரைட். அப்ப பின்வருவனவற்றுள் எது ஒரு நிதியியல் நெருக்கடிக்கு சுலபமாக வழிகாட்டும்? அதுல கொடுக்கப்பட்டிருக்கின்ற விடைகள் கொடுகடன் குமிழ், பணவீக்கம், நிலையான ஆதன பெருக்கம் வளர்ச்சி, பணச்சுருக்கம். ரைட். கிரெடிட் பபிள், இன்ஃப்ளேஷன், ரியல் எஸ்டேட் பூம், டீஃப்ளேஷன். ரைட். இப்போ இதுகள் எல்லாம் இதில் தரப்பட்டிருக்கிற 4 விடயங்களும் பொருளாதாரத்தில் பாரதூரமான தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய விடயங்கள் தான். நிதி நெருக்கடிக்கு இட்டு செல்லக்கூடிய விடயங்களும் கூட. ஆனால் கேள்வி என்னன்னு சொல்லிச்சுன்னா, இந்த 4ல் எது பெஸ்ட், அதாவது எது ஒரு நிதியியல் நெருக்கடிக்கு சுலபமாக வழிகாட்டும், அதாவது எது ஈஸியாக ஒரு நிதி நெருக்கடியை ஏற்படுத்தும் என்றதான் கேள்வி. அப்போ இந்த 4ல் எது முக்கியமானதோ அதை நீங்கள் பொருத்தமானதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணணும். இதில் உங்களுக்கு தெரியும் 2007-8 காலப்பகுதியில் ரைட் உலகளாவிய நிதி நெருக்கடி ஏற்பட்டது. அதை பற்றி நாங்கள் கதைச்சிருக்கிறோம். அது அமெரிக்காவில் தொடங்கி, அதாவது இந்த முக்கியமாக இந்த சப்ரைம் கஸ்டமர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற கொஞ்சம் நிதி பலம் குறைந்த வாடிக்கையாளர்கள் நிறைய வீட்டு கடன்களை பெற்று, மோர்கேஜ் லோன்ஸை பெற்று அதை கட்ட முடியாமல் ரைட் பல்வேறு காரணங்களால் அது ஒரு பெரிய நிதி பிரச்சனையாக மாற்றமடைஞ்சு உலகளாவிய ரீதியில் பரவுகிறது. உண்மையில் அந்த நிதியியல் நெருக்கடியை சுலபமாக இட்டு செல்லக்கூடிய விடயம் இது கொடுக்கப்பட்டதில் எது என்று சொல்லி சொன்னால் இந்த கொடுக்கடன், வங்கிகள் கொடுக்கின்ற கடன். அதை நாங்கள் கிரெடிட் பபிள் என்று சொல்லுவோம். பபிள் என்று சொல்கிறதுக்குரிய காரணம் அது ஒவ்வொரு இடங்களாக ஆட்டோமேட்டிக்காக பரவும், பொப்பப் பண்ணி ரைட் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் தொடங்க, அப்புறம் இதில் இருந்து இன்னொரு ஏரியாவுக்கு போகும். அது என்று சொல்லி இந்த கடன்கள் உதாரணத்துக்கு வங்கியே கொடுத்த கடன், அந்த கடனை செக்யூரிட்டைசேஷன் சொல்லுவோம். அவ்வளோ தூரம் நீங்கள் பெரிய அளவில் குழம்ப தேவையில்லை. அந்த கடனை இன்னொரு ஆளுக்கு விற்கும் இந்த வங்கி. அவை அந்த கடன் இன்னொரு நிறுவனத்தில் போயிருக்கும். அவை இந்த நிறுவனத்துக்கு பிரச்சனை விளைவிக்கலாம், அந்த நிறுவனத்துக்கும் பிரச்சனை வரும். அப்போ அந்த பபுள் பல்வேறு இடங்களுக்கு பரவும். அதைத்தான் நாங்கள் கிரெடிட் பபுள்ன்னு சொல்கிறோம். அப்போ அப்படி ஏற்படைக்குள்ள அது சுலபமாக ஒரு மிகப்பெரிய நிதியியல், அதாவது ஒரு நிறுவனம் இல்லை பல்வேறு நிறுவனங்களுக்கு அது பெறவேக்குள்ள சுலபமாக நிதியியல் நெருக்கடிக்கு அது இட்டு செல்லும். அப்போ இதுக்குரிய விடை கொடுகடன் குமிழ் அல்லது கிரெடிட் பபுள். ரைட். ஓகே. அப்போ பபுள் என்றா அதான் நான் சொல்கிறேன், பல்வேறு இடங்களுக்கு அது சிறிதாக பெறவும், அதே நேரம் அது ஒரு நிதி நெருக்கடியாக பிரமாண்டமாக ஒரு பெரிய வெடிப்பாக ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. அப்போ 5வதுக்குரிய விடை கொடுகடன் குமிழ். இப்போ நாங்கள் முதலாவது கேள்வியில் ஆனா பகுதி, அதாவது உங்களுக்கு பொருத்தமான விடையை தெரிவு செய்கிற பகுதியை நாங்கள் முடிச்சிருக்கோம். அப்போ ஒவ்வொரு கேள்விக்கும் 2 புள்ளி வீதமாக இந்த ஆனா பகுதிக்கு 10 வீதம் 10 புள்ளிகள் வழங்கப்படும். அடுத்தது ஆவண்ணா பகுதியை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்ல, முதலாவது கேள்வியில் ஆவண்ணா பகுதியை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அதில் 5 வினாக்கள் தரப்படும். ஒவ்வொரு வினாக்களுக்கும் 2 புள்ளிகள். நீங்கள் சுருக்கமாக ஒரு குறைந்தது ஒரு 3 முக்கிய பாயிண்ட்ஸ் அல்லது 2 பாயிண்ட்ஸ் வரக்கூடிய அளவு எழுதுனீங்கன்னு சொல்லி சொன்னால் போதுமானதாக இருக்கு. எல்லாம் நேரடியாக விடையளிக்க வேண்டியது முக்கியம். அதனால் நிறைய எழுத தேவையில்லை, பேராகிராஃப் எழுத தேவையில்லை, பாயிண்ட்ஸ் ஃபார்மில் எழுதினாலே மிகச்சரியாக இருக்கும். ரைட். அப்போ அடுத்தது நாங்கள் பார்க்க போகிற விடயம் இந்த ஆவண்ணா பகுதியில் இருக்கக்கூடிய கேள்விகள்.
ஆவணப்பகுதியில் இருக்கக்கூடிய 6வது கேள்வியை நீங்கள் பார்க்கலாம். 5 கேள்விகள் பார்த்துட்டோம். ஆவணப்பகுதியில் 6வது, ஒரு முதலீட்டாளர் ஒரு 91 நாட்கள் திரைசேரி உண்டியலில் 97 என்ற விலையில் முதலீடு செய்வதோடு அதனை முதிர்வு வரையும் வைத்திருக்கிறார். இந்த முதலீட்டின் வருடாந்த விளைவு வீதத்தை annual yield rate காண்க. ரைட், உண்மையில இந்த கடந்த கால போன வருஷத்து கேள்விகள் எல்லாம் இப்படியான கால்குலேஷன்ஸ் இருக்கே இல்லை. ஆனால் அதுக்கு முந்தின கேள்வியெல்லாம் இந்த கால்குலேஷன் வந்திருக்குது. அப்படியே வராதன்னு இல்லை. அப்போ அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கோம். இதில் என்ன கேள்வி என்று சொல்லிட்டேன். கேள்வி என்ன? annual yield rate, அதாவது ஆண்டுக்குரிய வருவாய் வீதம். ஒரு ஆள் திரைசேரி உண்டியல்ல முதலீடு செய்தால் ஒரு ஆண்டுக்குரிய வருவாய் வீதத்தை எப்படி கணிப்புறதுன்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கோம். ரைட், இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா முதலீடு செய்யப்படுற திரைசேரி உண்டியலுடைய காலப்பகுதி எவ்வளவு? 91 நாட்கள், அதாவது 3 மாத திரைசேரி உண்டியல், 91 days. நாங்கள் அதுகள் பார்த்துருக்கிறோம். இந்த நிதியியல் ஃபைனான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்று நாங்கள் பார்க்கல, நிதிய கருவிகள் என்று நாங்கள் பார்க்கல, நிதியியல் பொருட்கள் கருவிகளோடு நாங்கள் பார்க்கல, திரைசேரி முறைகள், திரைசேரி உண்டியல்கள், எஸ்எல்டிபி, ஐஎஸ்பி எல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். ரைட், அதனபடியாக அதை ஞாபகப்படுத்தி பாருங்க. இதில் இருக்கக்கூடிய திரைசேரி உண்டியல் பலவிதமான உண்டியல்கள் இருக்குது, பலவிதமான காலப்பகுதியை கொண்ட உண்டியல்கள். இதில் சொல்லப்படுற 91 நாட்கள், அதாவது 3 மாதத்துக்குரிய திரைசேரி உண்டியல்கள். ரைட், இப்போ திரைசேரி உண்டியல்கள் உங்களுக்கு தெரியும், முகப்பெறுமதி, அந்த திரைசேரி உண்டியல்ட முகப்பெறுமதி. இப்போ 97 ரூபாயை நீங்கள் வாங்குறீங்க அந்த திரைசேரி உண்டியல். இப்போ திரைசேரி உண்டியல் எப்படி வழங்கப்படுறதுன்ற நாங்கள் பார்த்தோம். அதாவது அதனுடைய முகப்பெறுமதியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு கழுவி வீதத்தோட வழங்கப்படும், அதை டிஸ்கவுண்ட் பண்ணி வழங்கப்படும். அதாவது 100 ரூபா பெறுமதியான அந்த திரைசேரி உண்டியலை 97 ரூபாய்க்கு இவர் பெற்றிருக்கு. இப்போ என்னன்னு சொல்லிச்சுன்னா, உங்களுக்கு 97 ரூபாய்க்கு நீங்கள் இன்றைக்கு வாங்கினீங்கன்னு சொல்லிச்சுன்னா 91 நாள் முடியும், அதாவது 3 மாதம் முடியும், உங்களுக்கு கைக்கு எவ்வளோ கிடைக்கும்? 100 ரூபா கிடைக்கும். இதுதான் திரைசேரி உண்டியல். ரைட், அதாவது அதனுடைய முதிர்வு வரையும் வச்சிருக்கக்குள்ள உங்களுக்கு அதனுடைய முகப்பெறுமதி கிடைக்கும். முகப்பெறுமதி 100 ரூபாய் சாதாரணமாக. ரைட், அவை 97 ரூபாய் நீங்கள் முதலீடு செய்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு 3 ரூபா. அப்போ இதெல்லாம் உங்களுக்கு இதில் முகப்பெறுமதி எவ்வளோண்டு தந்திருக்கே இல்லை, நான் முகப்பெறுமதி 100 ரூபாண்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரைட், அப்போ 100 ரூபா பெறுமதியான திரைசேரி உண்டியலை 3 மாத முதிர்வடையக்கூடிய அந்த திரைசேரி உண்டியலை நீங்கள் இன்றைக்கு 97 ரூபாய்க்கு வாங்குறீங்க. அவை 3 மாதத்தில் உங்களுக்கு வரப்போகிற வருமானம் 3 ரூபாய். என்னன்னு சொல்லி சொன்னால் 97 ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க, 100 ரூபா 3 மாதத்தில் திரும்ப கிடைக்கும். ஆகவே உங்களுடைய வருமானம் எவ்வளவு? 100லேருந்து 97 ரூபா உங்களோட முதலீட்டை கழிச்சிங்கன்னா 3 ரூபா. 3 ரூபா எவ்வளோ காலப்பகுதிக்கு? 3 மாத காலப்பகுதிக்கு. ஆனால் உங்கள்கிட்ட கேட்டது annual yield rate. ரைட், அப்போ நீங்கள் அது ஒரு வருடத்துக்கு எவ்வளவாக இருக்கும் என்று கண்டு நீங்கள் அதை பெர்சன்டேஜில் சொன்னீங்கன்னு சொல்லி சொன்னால் அதனுடைய விடை சரியாக இருக்கும். அதாவது நான் சொல்கிறேன், உங்களுக்கு எழுதி வச்சு கொள்ளுங்க அது எப்படி இருக்குமென்னு சொல்லி சொன்னால், முதலாவது 100 மைனஸ் 97, ரைட், அதான் 3 ரூபா. 3 ரூபாயை நாங்கள்
நான் உங்களுக்கு அதை டைப் பண்ணி காட்டலாம்னு யோசிக்கிறேன். இல்லாட்டி உங்களுக்கு அது சில நேரம் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஓகே, உங்களோட ஸ்க்ரீன்ல தெரியுமென்னு நான் நினைக்கிறேன். தெரியுதா ஸ்க்ரீன்ல? நோட் யாராவது ஒரு ஆள் ஜஸ்ட் போட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா கண்டினியூ பண்ணலாம். ஓகே, தேங்க்ஸ். ஓகே, இப்போ நீங்க பார்த்துட்டீங்க. ரைட், ஒரு முதலீட்டாளர் 94 திரைசேரி உண்டியலில் 97 ரூபாய் என்ற விலையில் முதலீடு செய்வதோடு அதனை முதிர்வு வரையும் வைத்திருக்கின்றார். இந்த முதலீட்டின் வருடாந்த விலை வீதம் annual yield rate. ஓகே, இப்போ உங்களுக்கு 100 ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியலை எவ்வளவுக்கு வாங்குறீங்க? 97க்கு வாங்குறீங்க. அப்போ உங்களுக்கு எவ்வளவு வருமானம் கிடைக்குது? 3 ரூபாய். ரைட், ஓகே. இப்போ இந்த 3 ரூபாய் எவ்வளவு காலத்துக்குரியது? 91 நாளுக்கு. அப்ப நாங்க இப்ப பார்க்க வேண்டியது ஆண்டுக்கு. ஆண்டுக்குண்ட எவ்வளவு நாளைக்கு? 365 நாளைக்கு. அப்ப 3 ரூபாய நாங்க என்ன செய்ய போறோம்? ரைட், 3 ரூபாய் நாங்க என்ன செய்ய போறோம்? 91 பிரிச்சு, ரைட், நாங்க என்ன செய்ய போறோம்? 365 பிரிச்சு. அப்ப 91 நாளைக்கு ஓகே, உங்களுக்கு தெரியும், விளங்கும்னு நான் நினைக்கிறேன் ஸ்கிரீன்ல. ரைட், ஓகே. இப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லிச்சுன்னா ஆண்டுக்குரிய வருமானம் எவ்வளவு கிடைக்கும். ரைட், இப்போ 100 ரூபாய்க்குன்றபடி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ரைட், 100 ரூபாய்க்குன்றது ஓகே, இவ்வளவு வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். இது எவ்வளவு? ஆண்டுக்குரிய வருமானம். ரைட், இதை நாங்க என்ன செய்யணும்? வீதத்துக்கு மாற்றணும். ஆனபடியா நாங்கள் 100ஆல மல்டிப்ளை பண்றோம். ரைட், திரும்ப 100ஆல நாங்க மல்டிப்ளை பண்றோம். இப்போ வார ஆன்சர் என்னவா இருக்கும்னு சொல்லிச்சுன்னா 12.41%. ரைட், ஓகே. சாதாரணமா நீங்க உங்களோட விட எப்பவுமே கால்குலேட் பண்ண அப்புறம் விட சரியாண்டு பாருங்க. இப்போ 3 மாதத்துக்கு 3 ரூபாய்ன்னு சொல்லி சொன்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு? அப்போ ஒரு குவார்ட்டருக்கு 3 ரூபாய். ஒரு வருஷத்துல 4 குவார்ட்டர் இருக்கு. அப்ப 3 times 4, ரைட், அப்போ 12. ரைட், அப்போ அந்த இடத்துல நீங்க விளையாடுங்க. இல்லை 12.41% வருது என்று சொல்லிச்சுன்னா நாங்க இதை 4ல் கணக்கு செய்யலாம். ரைட், அதாவது 91 days 365 days என்கின்ற நாட்கள்ல நாங்கள் கணக்கீடு செய்யறபடியா இது சரியான ஆன்சர். ரைட், 12.41 இருக்கு. நீங்க எப்பவுமே சரியான ஆன்சரை தான் கொடுக்கணும். இப்போ சில பேர் சிம்பிளா பார்த்துட்டு இப்போ கால்குலேட்டர் அதில் 1 மில்லியன் சொல்லிச்சுன்னா சிம்பிளா 100ல இருந்து 97 போனா 3, அது 3 மாதத்துக்குரிய வருமானம். ஆகவே ஒரு வருடத்துக்கு அதை நாங்கள் 4ஆல பெருக்கி 12 போட்டு விடலாம். போட்டு விட்டால் அந்த ஆன்சர் பிழையாக இருக்கும். உங்களுக்கு சரியா வழங்கி இருந்தும் நீங்கள் அதை சரியா செய்யவில்லைன்னு சொல்லிச்சுன்னா அந்த ஆன்சர் பிழையாக இருக்கும். ரைட், ஓகே.
அப்போ நான் இப்போ விளங்கி இருக்குமென்னு நான் நினைக்கிறேன். அடுத்த கேள்விக்கு நாங்கள் போகலாம். அடுத்த கேள்வியும் ஒரு கால்குலேஷனுக்குரிய கேள்வி. USD LKRின் உடன் வீதம் 160 ஆகும். இதை நீங்கள் வாசிக்கலாம், ஒரு கன்ஃபியூஸ் ஒன்றும் தேவையில்லை. இந்த வேர்டுகளை பார்க்க உங்களுக்கு நான் முதல் சொன்ன மாதிரி வருடாந்த விளைவு வீதம், ஆனுவல் yield ரேட், அப்போ அப்படியான வேர்டுகளை பார்க்க ஒரு மயக்கம் வரும். அப்படி ஒன்றும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. ரைட், USDயில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா 7வது கேள்வி USD/LKR என்று போட்டிருக்குது. அந்த மீனிங் நாங்கள் ஒரு நாணய செலாவணி வீதத்தை பற்றி கதைக்கிறோம். ரைட், அதைத்தான் இப்போ நாங்கள் குறிப்பிட்றோம். என்ன நாணய செலாவணி வீதம்? USDக்கும் இலங்கை ரூபாவுக்கும் இடையிலான நாணய பெறுமதி வீதம். ரைட், அந்த நாணய செலாவணி என்று நாங்கள் சொல்லலாம், வெளிநாட்டு நாணய செலாவணி வீதம்னு சொல்லலாம். ரைட், மொத்தத்தில் எக்ஸ்சேஞ்ச் ரேட். இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் உடன் வீதம் 160 ஆகும். உடன் வீதம் என்ன? ஸ்பாட் ரேட். ரைட், அப்போ இந்த பிராக்கெட்டில் நார்மலாக இந்த ஆங்கிலத்தில் தரப்படும் அநேக சொற்கள் அதையும் பாருங்க. அப்படி இருந்தும் விளங்காட்டி நீங்கள் ஆங்கில வினாத்தாளை வாங்கி பார்க்கலாம். ஆகவே ஒரு USD LKRனுடைய அதாவது இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுடைய ஸ்ரீலங்காவில் நாங்கள் பார்க்குற USD LKR. ரைட், அமெரிக்க ஐக்கிய டாலர்லான நாணய மாற்று வீதம். அதனுடைய ஸ்பாட் ரேட் எவ்வளவா இருக்குன்னா 160. ஸ்பாட் ரேட்டுண்டா என்ன? இன்றைக்கு இப்போவே நான் US டாலரை வாங்கணும்னு சொல்லி சொன்னால், ரைட், இன்றைக்கு இப்போவே நான் US டாலர் ஒன்றை வாங்கணும்னு சொல்லி சொன்னால் நான் இலங்கை ரூபாயில் எவ்வளோ கொடுக்கணும்? 160 ரூபாயை கொடுக்கணும். இதுதான் ஸ்பாட் ரேட். ரைட், அப்போ சில பேர் என்ன செய்யணும், நாங்கள் முதலே படிச்சிருக்கிறோம் இந்த லெட்டர் ஆஃப் கிரெடிட் அதுகளெல்லாம் பார்க்கக்குள்ள, அதே நேரம் டெரிவேட்டிவ்ஸ் நாங்கள் படிச்சிருக்கிறோம், அதில் இப்போ ஸ்பாட்லாம் நாங்கள் படிச்சிருக்கிறோம். அதை மீட்டு பார்த்து கொள்ளுங்க. இதே வெளிநாட்டு நாணயத்தை நான் ஒரு 3 மாத காலத்தில் வாங்க போறேன்னு சொல்லி சொன்னேன். 3 மாத காலத்தில் எனக்கு தேவை, நான் இன்றைக்கு நான் போய் வங்கியோட அதுக்குரிய அக்ரிமெண்ட்டை போட போறேன்னு சொல்லி சொன்னேன். அது 3 மாத முன்னோக்கிய வீதம் என்று நாங்கள் சொல்லுவோம். அந்த செலாவணி வீதத்துக்கு என்ன பேர்? 3 மாத முன்னோக்கிய வீதம், அதாவது 3 months forward rate என்று சொல்லுவோம். இது USD LKR ஸ்பாட் ரேட் 160, 3 months forward rate எவ்வளவு? 161. நீங்கள் இன்றைக்கு போகிறீங்க, இப்போவே வாங்குறேன்டா உங்களுக்கு டாலர் 160 ரூபாய்க்கு கிடைக்கும். இன்றைக்கு போகிறீங்க, வங்கியில் அக்ரிமெண்ட்டை போட போகிறீங்க, ஓகே எனக்கு 3 மாதத்தில் எனக்கு தேவை என்று நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லிச்சுன்னா அப்போ வங்கி என்ன சொல்லும்? 161 ரூபாய்க்கு தான் தரலாம்னு சொல்லும். அவை இந்த ரெண்டுக்கும் ஸ்பாட் ரேட்டில் வாங்குறதுக்கும் 3 month forward ரேட்டில் வாங்குறதுக்கும் இடையிலான வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். ரைட், எவ்வளவு? 1 ரூபாய் நீங்கள் கூட கொடுக்க வேண்டியிருக்கு. ரைட், அப்போ 1 ரூபாய் தான் இந்த இதுக்குரிய இந்த மார்ஜின் ப்ரீமியமாக இருக்குது. ஆனால் இது என்ன? 3 மாத ஃபார்வர்ட் ரேட். ரைட், அப்போ நாங்கள் இந்த ஃபார்வர்ட் ப்ரீமியம் கால்குலேட் பண்ணிக்குள்ள, ரைட், நார்மலாக நாங்கள் என்ன செய்வோம்னு சொல்லிச்சுன்னா அனுவலுக்குத்தான் நாங்கள் அதை சொல்லுவோம். அவை எப்படி? கிட்டத்தட்ட முதல் பார்த்த மாதிரி இப்போ பாருங்க, 161 ரூபா தான் நாங்கள் வாங்கலாம் 3 மாதத்தில். ஆனால் இன்றைக்கே வாங்குறேன்டா நான் எவ்வளோத்துக்கு வாங்கலாம்? 160க்கு வாங்கலாம். இப்போ நான் எவ்வளோ கூட கொடுக்குறேன்? 1 ரூபாய் கூட கொடுக்குறேன். ரைட், 1 ரூபாய். ஓகே, இந்த 1 ரூபாய் எவ்வளோத்த நான் எவ்வளோ ரூபாய்க்கு நான் இந்த 1 ரூபாயை கொடுக்குறேன்? 161 ரூபாயில 1 ரூபாயை நான் கூட கொடுக்குறேன். சரிதானே? ரைட், எவ்வளோத்த நான் 161 ரூபா கட்டேக்குள்ள 1 ரூபாயை கூட கொடுக்குறேன். நான் எவ்வளவு மாதத்துக்கு அந்த இதை அக்ரிமெண்ட் போடுறேன்? 3 monthsக்கு. ரைட், ஆகவே இந்த வார விடைய
நீங்கள் 3ஆல் டிவைட் பண்ணி ரைட் 12ஆல் நாங்கள் பெருக்கணும்னு சொல்லி சொன்னால் அது ஆண்டுக்குரியதாக இருக்கும் ரைட். அதை நாங்கள் மல்டிப்ளை பண்ணுறோம் 100ஆல் பெர்சன்டேஜ் காண்றதுக்கு ரைட். இதை நீங்கள் விளங்கி கொண்டீங்கன்னு வச்சு, அதாவது உங்களோட முதலீடு எவ்வளவு, அந்த முதலீட்டுக்குரிய அந்த வருமானமோ இல்லை செலவினமோ எவ்வளவுன்றதான். நாங்கள் முதல் பார்த்து நாங்கள் திரைசேரி உண்டியல் எனக்கு லாபம் வந்தது 3 ரூபா, எவ்வளவு கொடுத்த அந்த 3 ரூபா வந்தால் 97 ரூபா கொடுக்கும் ரைட். இதில் நீங்கள் முதல் ஃபார்முலாவில் கவனிங்க, இதில் இந்த 97 ரூபாயை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் ரைட். 3 ரூபா எதுக்குரிய வருமானம், 97 ரூபா முதலீட்டுக்கான வருமானம். அவை இந்த வருமானம் அல்லது மிக என்று பார்க்கல நீங்கள் என்னத்துக்கு எதிராக பார்க்கணும், முதலீட்டுக்கு எதிராக ரைட். அப்போ அந்த நான் இப்போ தொடர்ச்சியாக டைப் பண்ணுறதால உங்களுக்கு சில நேரம் விளங்காமல் இருக்கிறது தெரியல, நான் அந்த ப்ராக்கெட்டில் போட்டுவிடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ரைட். முதல் கால்குலேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னேன் ரைட். ஓகே, 3 ரூபா 97 ரூபாய்க்கு கிடைத்த வருமானம் ரைட். அது எத்தனை நாளைக்கு, 91 நாளைக்கு. ஆகதான் நாங்கள் 91 நாளையால் பிரித்து 365 நாளையால் பெருக்கிறோம். இது வந்து உங்களுக்கு அனுவலுக்குரிய வருமானம் ரைட். இந்த அனுவலுக்குரிய வருமானத்தை நாங்கள் பெர்சன்டேஜில் சொல்லணும்னு சொல்லிச்சுன்னா 100ஆல் பெருக்கிறோம். அதே மாதிரி இங்கே நீங்கள் பார்க்கலாம், உங்களுக்கு 160 ரூபாய்க்கு வாங்கக்கூடியதுக்கு நாங்கள் 161 ரூபா கொடுக்குறோம். அதுதான் ப்ரீமியம். 1 ரூபா ப்ரீமியம். 1 ரூபா ப்ரீமியம் எவ்வளோ ரூபாய்க்கு, 161 ரூபா தான் உங்களோட செலவு. அவை 161 ரூபாய்க்கு இவ்வளோ ப்ரீமியம். இது எத்தனை மாதத்துக்கு, 3 மாதத்துக்குரிய ப்ரீமியம். அவை ஒரு வருஷத்துக்கு நாங்கள் என்ன 3ஆல் பிரித்து 12ஆல் பெருக்கிறோம் ரைட். அப்போ இப்போ ஒரு வருஷத்துக்குரிய ப்ரீமியம் அதை பெர்சன்டேஜில் நான் சொல்லணும்னு சொல்லிச்சுன்னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன் ரைட். நம்முடைய ஆன்சர் 2.4 இருக்கும். 4%. 100ஆல் பெருக்கிறனுடைய 2.4%. இந்த கால்குலேஷன் உங்களுக்கு விளங்கி இருக்குதா? எஸ் போடுங்க. இல்லை அது என்னன்னு சொல்லிச்சுன்னா, இது சில வேலைகளில் வரலாம், வராமல் விடலாம். என்ற கடந்த காலங்களில் இது இல்லை, போன வருஷத்தில் இல்லை, ஆனால் அதுக்கு முதல் வருஷத்தில் இது வந்திருக்குது இப்படியான கால்குலேஷன். யாராவது ஒரு ஆள் விளங்கிட்டேன்னு சொல்லிச்சுன்னா போட்டிங்கன்னு சொல்லிச்சுன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை நான் திரும்ப விளங்கப்படுத்தலாம் வேணும்னு சொல்லிச்சுன்னா. விளங்கிட்டுதா? ஓகே, திரும்ப விளங்கப்படுத்த சொன்னபடியா நான் இருக்கா திரும்ப விளங்கப்படுத்துறேன். நான் இந்த 6வது கேள்வியை முதல் பார்க்குறேன் சரிதானே. 6வது கேள்வி என்ன கேள்வின்னு சொல்லிச்சுன்னா, நீங்கள் 100 ரூபா முகப்பெறுமதியுடைய சாதாரணமாக திரைசேரி உண்டியல்கள் 100 ரூபா முகப்பெறுமதி என்று தான் நாங்கள் கொல்லப்படும். அதை நீங்கள் அனுமானிக்கலாம். என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த 97 ரூபாய்க்கு தான் நாங்கள் அதை வாங்குகிறோம் ரைட். 97 ரூபாய்க்கு நாங்கள் வாங்குகிறோம். 3 மாதத்துக்கு பிறகு எனக்கு திரைசேரி உண்டியல்லிருந்து எவ்வளோ கிடைக்கும், 100 ரூபா கிடைக்கும். அவை இந்த 3 மாத காலப்பகுதியில் 97 ரூபாயை முதலீடு செய்து நான் 3 ரூபாயை வருமானமாக பெறுறேன். அதாவது 100 ரூபாய் நான் பெறல. இல்லை நீங்கள் முதலாவது நீங்கள் பார்க்கலாம் ரைட். 100 ரூபா நான் 97 ரூபா முதலீடு செய்கிறேன். எனக்கு வருமானம், அதாவது அந்த 3 மாத முடிவில் 100 ரூபா கிடைக்குது. ஆகவே எனக்கு கிடைக்கிற வருமானம் 3 ரூபா. அந்த வருமானத்தை நான் என்ன செய்ய போறேன், அனுவல் யீல்ட் ரேட்டா எப்படி நான் சொல்லலாம் ரைட். ஒன்று யீல்ட் ரேட் அதை சொல்லணும், அதே நேரம் அதை அனுவல் யீல்ட் ரேட்டா சொல்லணும். எப்படி சொல்லலாம்னா இதில் பாருங்க, 3 ரூபா உங்களுக்கு லாபம் வந்தது ரைட். எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு, 97 ரூபாய்க்கு ரைட்.
அப்போ 97 ரூபாய்க்கு 3 ரூபான்னு சொல்லிச்சோன்னா நான் 100ஆல் பெருக்கணும்னா சாதாரணமாக உங்களுக்கு வரக்கூடிய வருமான வீதம் பெறும். ஆனால் இங்கே என்ன கேள்வின்னு சொல்லிச்சுன்னா அது ஆண்டுக்குரிய வருமானம் இல்லை. நான் ஒரு டைப் பண்ணி காட்டுறேன், அதே மாதிரிக்கா பாருங்க. ரைட், ஓகே. ரைட், சாதாரணமாக நாங்கள் எப்படி பார்ப்போம் வருமானம். ரைட், இப்போ நீங்கள் ஒரு முதலீடு செய்கிறீங்கன்னு சொல்லிச்சுன்னா முதலீட்டிலிருந்து வார வருமானத்தை அந்த முதலீட்டால் பிரித்து 100ஆல் பெருக்கணும்னா உங்களுக்கு அந்த பர்சன்டேஜ் வரும். ரைட் ரைட், எக்ஸாம்பிள் 3.1% நான் சிம்பிளாக போடுறேன். ரைட், நான் கால்குலேட் பண்ணல, சிம்பிளாக போடுறேன். இப்படி வேறு நீங்கள் சாதாரண ஒரு முதலீடு செய்கிறீங்கன்னு வைங்க, 100 ரூபா ஒரு அளவு கொடுக்குறீங்க, அவர் 105 ரூபாயை திருப்பித்தாரு. ரைட், அங்கே உங்களோட வருமான வீதம் எவ்வளவு? 100 ரூபா முதலீடு செய்து 5 ரூபா கூட கிடைச்சிருக்கு. ஆகவே 5 ரூபாயை ரைட் 100ஆல் பிரித்து உங்களோட முதலீட்டால் ரைட் திரும்ப அதை வீதத்தில் சொல்லணும்னா 100ஆல் பெருக்கணும். என்ன வீதம்ன்றது எப்போவுமே 100ஆல் பெருக்கணும். பெருக்கி எடுத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு 5 வீதம் வரும். அதே தான் இங்கே. ரைட், 3 ரூபா உங்களுக்கு வருமானம் கிடைக்குது. எவ்வளோ முதலீடு செய்வீங்க? 97 ரூபா. 3 ரூபாயை நாங்கள் 97ஆல் பிரித்து 100ஆல் நாங்கள் பெருக்கணும்னு சொல்லி சொன்னால் உங்களோட வருமான வீதம் பெறும். ஆனால் இந்த வருமானம் எவ்வளோ காலப்பகுதிக்கு கிடைச்சது உங்களுக்கு? எவ்வளோ காலப்பகுதிக்கு உங்களுக்கு கிடைச்சது? 3 மாதத்துக்கு, 91 நாளைக்கு தான் கிடைச்சது. ஆனால் உங்களுக்கு கேட்ட கேள்வி ஆண்டு வருமானம், அனுவல் ஜீல்ட் ரேட், ஆண்டு விளைவு வீதம்னு நாங்கள் சொல்லுவோம். அவை இந்த வார விட என்ன செய்யணும்? ஆண்டுக்கு மாற்றணும். அப்போ ஆண்டுக்கு மாற்றிக்கலாம். நான் என்ன செய்கிறேன், இது 91 நாளைக்குரியதாகவே 91ஆல் பிரித்து ஆண்டு 365 365ஆல் பெருக்கிறேன். இதைத்தான் நான் இதில் சேர்க்கிறேன். முதல் நான் இதை ஆண்டுக்கு மாற்றிட்டு 100ஆல் பெருக்கியிருக்கேன். ரைட், ஆனால் இப்போ நான் என்ன செய்யணும், இதை 100ஆல் பெருக்கிட்டு அப்புறம் அதை ஆண்டுக்கு மாற்றிருக்கேன். அவ்வளோதான் வித்தியாசம். அப்போ ஒருக்கா திரும்ப ஒருக்கா பாருங்கோ. ஒன்று இதை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு கொஷின் பேப்பர்ஸ் அப்லோட் பண்ணியிருப்பினோம்ட்டு அதில் பாருங்க. ரைட், இது ஒன்று. ரெண்டாவது 7வது கேள்வி எப்படின்னு சொல்லி சொன்னால் அதே போல தான் அங்கே நாங்கள் அனுவல் ஜீல்ட் ரேட்டுன்னு சொல்கிறோம். இங்கே நாங்கள் ஃபார்வர்ட் ப்ரீமியம்னு சொல்லுவோம். ஃபார்வர்ட் ப்ரீமியம்ன்ற பேரை யூஸ் பண்ணோம். ஏன்னு சொல்லி சொன்னால் இப்போ ஃபார்வர்ட் கண்ட்ராக்டுக்கு போகிற ஒரு ஆள் ஃபார்வர்ட் அண்டைக்குள்ள ரிஸ்க் இருக்குது. அப்போ பேங்க் என்ன செய்யும், ஒரு அடிஷ்னல் அமௌண்ட்டை உங்கள்கிட்ட இருந்து வாங்க யோசிக்கும். அதுதான் இந்த ப்ரீமியம். இப்போ இன்றைக்கு வாங்குறேன்டா உங்களுக்கு 160 ரூபாய்க்கு கிடைக்கும். $US இன்றைக்கு வாங்குறேன்டா எவ்வளோத்துக்கு வாங்கலாம்? 160 ரூபாய்க்கு, 160 ரூபீஸுக்கு நீங்கள் வாங்கலாம். ஆனால் நீங்கள் இன்றைக்கு போய் சொல்கிறீங்க எனக்கு 3 மாதத்துக்கு பிறகு தான் தேவை. அப்போ அதுக்கு என்ன செய்யும் பேங்க்? இப்போ 3 மாதத்துக்கு பிறகு விலை என்னவா இருக்குமென்று பேங்குக்கு தெரியாது. அப்போ ஏதோ ஒரு அடிப்படையில் அதை ஃபிக்ஸ் பண்ணும். அதனுடைய பேங்க் ஒரு ரிஸ்க் எடுக்க போகும். அந்த ரிஸ்க்குரிய ப்ரீமியம் தான் என்ன? ஃபார்வர்ட் ப்ரீமியம். ஏதோ ஒரு கால்குலேஷன் பண்ணி சில நேரம் 3 மாதத்தில் $US பெறுமதி கூடிரும் என்று பேங்க் யோசித்து கால்குலேட் பண்ணிச்சுன்னு சொல்லிச்சுன்னா அதுக்கு ஒரு சார்ஜ் பண்ணும் அடிஷனல் விலை. அதுதான் ஃபார்வர்ட் ப்ரீமியம். இங்கே நாங்கள் என்னென்னு சொல்கிறோம்? ஃபார்வர்ட் ப்ரீமியம், முன்னோக்கிய மிகை. அப்போ இப்போ முன்னோக்கிய மிகையை நாங்கள் வீதத்தில் கொடுக்கணும். தான் நான் இங்கே சொல்லிக்கிறேன். முதலாவது மிகையை காண்றோம். எவ்வளவு? 160 ரூபாய்க்கு வாங்கக்கூடியதுக்கு நான் 161 ரூபா கொடுக்குறேன். அவை 161 ரூபாயிலிருந்து 160 ரூபாயை கழிக்க வர்றது 1 ரூபா ப்ரீமியம். அந்த 1 ரூபா ப்ரீமியம் எவ்வளோ காலத்துக்குரிய? 3 மாத ஃபார்வர்டுக்கு தான் அந்த 1 ரூபா ப்ரீமியம். ஆகவே அதை நாங்கள் ஆண்டுக்கு மாற்றணும்னு சொல்லலாம். ஆண்டு வீதத்துக்கு நார்மலாக நாங்கள் வீதம் சொல்லிக்குள்ள ஆண்டுக்குத்தான் நாங்கள் சொல்லுவோம். ஆகவே தான் நான் இங்கே நினைக்கிறேன் 3ஆல் பிரித்து 12ஆல் பெருக்கிறேன். ரைட், இதில் ஒரு விஷயத்தை நாங்கள் கவனிக்கணும். சாதாரணமாக நாங்கள் மாத அடிப்படையில் தான் இந்த கால்குலேஷன் நீங்கள் இப்போ 3 மாதம் என்றால் 3 மாதத்துக்கு பார்ப்பீங்க, 6 மாதத்துக்கு பார்ப்பீங்க. ஆனால் ட்ரெஷரி பில் அதில் கவனமாக இருக்கணும்னு சொல்லிச்சுன்னா அது நம்பர் ஆஃப் டேஸுக்கு கால்குலேட் பண்ணுறது.
ரைட். ஆகவே தான் நாங்கள் இந்த நம்பர் ஆஃப் டேஸ் 3 மாதம் நார்மலாக 90 டேஸ் நாங்கள் பார்ப்போம். ஆனால் சாதாரணமாக 91 டே. அப்போ அதெல்லாம் நான் இந்த மாதத்தை அதில் யூஸ் பண்ணல. 91 டேஸ் ஸ்கீமும் அப்படித்தான் இருக்குது, 365 டேஸ். ஆனால் இதில் 3 மாத ஃபார்வர்ட் கண்ட்ராக்டுக்கு அதை நாங்கள் அனுவலாக மாற்றிக்கலன்னு செய்யலாம். 3ஆல் பிரித்து 12ஆல் பெருக்கலாம், அல்லது நேரடியாக 4ஆலேயே மல்டிப்ளை பண்ணலாம். ரைட், 4ஆல் பெருக்கலாம். ரைட், அதாவது ஒரு குவார்ட்டருக்குத்தான் என்ன, அதாவது ஒரு காலாண்டுக்குத்தான் ₹1. அது ஒரு வருடத்துக்கு உங்களுக்கு ₹4 கிடைக்கும். ரைட், எவ்வளோ ரூபாய் முதலீடு? ₹161. அப்போ ₹4 161ஆல் பிரித்து 100ஆல் பெருக்கணும்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு வரக்கூடிய விட எவ்வளவு? 2.4 வீதம். ஓகே, இவ்வளோ தானே. அப்போ எந்த கேள்வி வந்தாலும் நீங்கள் ஒன்றும் யோசிக்க தேவையில்லை, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இந்த விளக்கத்தோட ஒரு முறை திரும்ப நீங்களே ஒரு கட்சி செய்து பாருங்க. இந்த விளக்கத்தோட நீங்கள் செய்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஒரு பிரச்சனையும் இருக்காது. ரைட், உங்களுக்கு கஷ்டமான கேள்விகள் வராது என்று சொன்னால் 2 புள்ளிக்குரிய கேள்விகள் ஆனபடியாக நேரடியாக கேள்விகளாகத்தான் இது இருக்கும். ஓகே, ரைட். அடுத்தது நாங்கள் பார்க்க போகிற கேள்வி 8வது ஆவண்ணா பகுதியில் 8வது வினா. இலங்கையில் அமலில் உள்ள வைப்பு காப்பீடு திட்டத்தின் டிபாசிட்ஸ் இன்சூரன்ஸ் ஸ்கீமினுடைய பெயர் யாது? ரைட், அப்போ அந்த பெயரை முழுமையாக எழுதணும். டிபாசிட்ஸ் இன்சூரன்ஸ் ஸ்கீமினுடைய பெயரை முழுமையாக எழுதணும். அதோடைய பெயர் என்னன்னு சொல்லி சொன்னால் இலங்கை வைப்பு காப்புறுதி மற்றும் திரவத்தன்மை துணை திட்டம் என்று தான் பெயர். ரைட், அப்போ ஸ்ரீலங்கா டிபாசிட் இன்சூரன்ஸ் லிக்விடிட்டி சப்போர்ட் ஸ்கீம் என்று தான் அது வருது. ரைட், அதெல்லாம் இந்த மொழிபெயர்ப்பு இலங்கை வைப்பு காப்புறுதி மற்றும் திரவத்தன்மை துணை திட்டம் என்று இருக்குது. ரைட், நீங்கள் ஆங்கிலத்திலும் எழுதலாம், அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. சரியாக பார்த்து உங்களுக்கு குழப்பங்கள் இருக்குமெண்டா நீங்கள் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்க, ஒஃபிஷியல் சைட்டில் பாருங்க. வேறு சைட்டில் பார்த்தீங்கன்னா பிள்ளையாக இருக்கலாம். ஆகவே ஒஃபிஷியல் சைட்டில் பார்த்து சரியான பேர்கள் எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கணும். சில நேரம் இப்படியான கேள்விகள் வரும், மிக இலகுவான நேரடி கேள்வி. ஆனால் அது சரியாக தெரியாமல் எழுதுனா பிள்ளையாக போகும். ரைட், ஓகே. இந்த 9வது வினாவை பாருங்க. நான் அடிக்கடி சொல்றது போல சில வினாக்கள் பொது அறிவிலிருந்து கூடி வரலாம். ரைட், கிரேக்க அரச படுகடன் நெருக்கடி, கிரீக் கவர்மெண்ட் டெட் கிரைசிஸ் என்றால் என்ன? கவர்மெண்ட் டெட் கிரைசிஸ் என்றது பரவலாக எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணுற ஒரு விடயம். ஒரு நாடு கடனை பெற்று, அது உள்நாட்டு கடனோ வெளிநாட்டு கடனோ கடனை பெற்று திரும்ப செலுத்த முடியாத நிலை ஏற்படும் என்று சொல்லி சொன்னால் அது கவர்மெண்ட் டெட் கிரைசிஸ் என்று நாங்கள் சொல்லுவோம். இது எப்பயாவது இருந்துட்டு ஏதாவது ஒரு கவர்மெண்ட்டுக்கு இப்படி நடக்கும். அந்த வகையில் இந்த 2007-8ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இந்த சப்ரைம் கிரைசிஸ் அந்த காலப்பகுதியில் கிரீக் கவர்மெண்ட் டெட்டை அந்த கவர்மெண்டால் பே பண்ண இல்லாமல் போனபடினால அது ஒரு பெரிய ஒரு அந்த நாட்டுக்கு ஒரு பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடியை கொண்டு வந்தது. அதைத்தான் இன்றைக்கும் நாங்கள் கிரீக் கவர்மெண்ட் டெட் கிரைசிஸ் என்று நாங்கள் சொல்லுவோம். ரைட், இதில் சொல்லப்பட்டிருக்கிற ஸ்கீமில் சொல்லப்பட்டிருக்கிறபடியே பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா கிரேக்க அரச படுகடன் நெருக்கடி என்றால் 2007-8ஆம் ஆண்டு நிதி நெருக்கடி விளைவால் கிரேக்க தேசம் முகம் கொடுத்த அரச அல்லது நாட்டுக்கான படுகடன் நெருக்கடியாகும். சாவரின் டெட் கிரைசிஸ் இருக்கு. ரைட், இதான் ஆன்சர். அப்போ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ், நீங்கள் இன்டர்நெட்டில் ரீட் பண்ணலாம். ரைட், ஆனால் இதனுடைய சாராம்சம் இதுதான். அரசாங்கம் பெற்ற கடனை திருப்பி செலுத்த இந்த உலகளாவிய நிதி நெருக்கடி ஏற்பட்டபடினால் எல்லா பொருளாதாரம் கீழ்நிலை அடைந்த போது அரசாங்கம் தன்னுடைய கடனை திரும்ப செலுத்த முடியாமல் போனது. அதுதான் இன்றைக்கும் ஒரு பேசு பொருளாக இருக்கு. ரைட், ஓகே. அடுத்த ஆவண்ணா பகுதியினுடைய இறுதி கேள்வி 10வது வினா.
பேரின அல்லது மேல்மட்ட என்றும் போடப்பட்டிருக்கின்றது. பேரின என்பது சரியான சொல். பேரின முன்மாதிரியான மேற்பார்வை, மேக்ரோ புருடென்ஷியல் சூப்பர்விஷன். 2 விதமான ஓகே. இப்போ இதில் நீங்கள் பார்க்கலாம். இப்போ பார்த்தோன்னே உண்மையிலே இந்த கேள்வி எவ்வளவு தூரம் விளங்கி கொள்ளலாம் என்பது மிகவும் ஒரு சிக்கலான விடயம். அதுக்கு இந்த சப்ஜெக்ட் நாலேஜ் கட்டாயம் இருக்கும்னு நாங்கள் படிச்சிருக்கோம். இலங்கை மத்திய வங்கியினுடைய தொழிற்பாடுகளை இன்னும் பார்க்கல. நாங்கள் இலங்கை மத்திய வங்கி 2 விதமான குறிக்கோளை கொண்டிருக்கின்ற பார்த்தனாங்க. ஒன்று விலை மற்றும் பொருளாதார உறுதிப்பாடு, மற்றது நிதியியல் உறுதிப்பாடு, ரைட்? ஃபைனான்சியல், அதாவது நிதியியல் முறைமையின் உறுதிப்பாடு, ஃபைனான்சியல் சிஸ்டம் ஸ்டெபிலிட்டின்னு நாங்கள் சொல்லுவோம். ரைட்? இந்த மத்திய வங்கி இந்த ஃபைனான்சியல் சிஸ்டம் ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, ரைட், அந்த நிதியியல் முறைமையின் உறுதிப்பாட்டை பேணுறதுக்கு 2 விதமான மேற்பார்வையை அந்த வங்கிகள் மேலே செலுத்தும். ரைட்? இந்த 2 விதமான மேற்பார்வை என்னன்னு சொல்லிச்சுன்னா, ஒன்று மேக்ரோ புருடென்ஷியல் சூப்பர்விஷன், அதாவது பேரின முன்மதியான மேற்பார்வை, மற்றது மைக்ரோ புருடென்ஷியல் சூப்பர்விஷன், நுண் முன்மதியான மேற்பார்வை. இதில் முதலாவது மைக்ரோவை நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லிச்சோன்னா, அதாவது நுண் முன்மதியான மேற்பார்வையை நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால், இலங்கை மத்திய வங்கி தனித்தனி வங்கிகளை மிகவும் மைக்ரோ லெவல், அதான் மைக்ரோன்னு நாங்கள் சொல்கிறோம், மிகவும் ஆழமாக மேற்பார்வை செய்கிறதான் அது என்ன, மைக்ரோ புருடென்ஷியல் சூப்பர்விஷன்ஸ். மைக்ரோ புருடென்ஷியல் என்றது எல்லா வங்கிகளையும் ஒட்டுமொத்தமாக, அதாவது நிதியியல் முறைமையை ஒட்டுமொத்தமாக மேற்பார்வை செய்து ஒழுங்குபடுத்தி கட்டுப்படுத்துறதான் என்ன, மைக்ரோ புருடென்ஷியல் பேரின முன்மதியான மேற்பார்வை. இப்போ பேரின முன்மதியான மேற்பார்வை என்றால் நீங்கள் அதை விளங்கி கொண்டு அதை விளக்கி எழுதினீங்கன்னா சரி. ரைட்? இப்போ கொடுக்கப்பட்டிருக்கிற விடையை நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால், பேரின முன்மதியான மேற்பார்வை என்றால் முழுமையாக நிதியியல் முறைமையின் இடர்நேர்வை குறைப்பதற்கு, அதாவது நிதி ஃபைனான்சியல் சிஸ்டத்தில் ஏற்படக்கூடிய ரிஸ்க், அதை நாங்கள் சொல்கிறோம் சிஸ்டமிக் ரிஸ்க்ன்னு நாங்கள் சொல்கிறோம். அந்த சிஸ்டத்தில் ஏற்படுற இடர்நேர்களை குறைச்சி, ரைட், முழுமையாக நிதியியல் முறைமையின் இடர்நேரை குறைப்பதற்கு முயற்சி செய்யும் நிதியியல் ஒழுங்குபடுத்தலுக்கான அணுகுமுறை, ஒரு அப்ரோச்ன்னு நாங்கள் சொல்லுவோம். அதாவது நிதியியல் முறைமை, இலங்கையில் இருக்கக்கூடிய நிதியியல் முறைமை, ஒட்டுமொத்த நிதியியல் முறைமையும் பாதிக்கப்படாத விதத்தில் அதுக்கு வரக்கூடிய எல்லா இடர்நேர்களையும் கட்டுப்படுத்தி ஒழுங்குபடுத்தி அது நிலையானதாக இருக்கக்கூடியவாறு பேணத்தக்கவாறு இருக்கக்கூடியதற்கான எடுக்கப்படுகின்ற நடவடிக்கைகள், அதுதான் என்ன, மேக்ரோ புருடென்ஷியல் சூப்பர்விஷன். இது எந்த ரிஸ்கை இல்லாமல் செய்யும், சிஸ்டமிக் ரிஸ்க். சிஸ்டமிக் ரிஸ்க்ன்ற என்ன, ஒரு இடத்துல ஏற்படுற இடர்நிர்வு அந்த முழு முறைமையும் பாதிக்குமாக இருந்தால் அது சிஸ்டமிக் ரிஸ்க்ன்னு சொல்லுவோம். இப்போ பெரிய பேங்குகள் 2-3 முறிவடைது என்று வைக்கும், அது சிஸ்டமிக் ரிஸ்க், அதாவது முழு நிதியியல் முறைமையுமே அழிந்து போறதுக்குரிய காரணமாக அமையலாம். ஆகவே அதை மேற்பார்வை செய்யறதான் இந்த பேரின முன்மதியான மேற்பார்வை. இதுவரைக்கும் நாங்க முதலாவது கேள்வியை பார்த்திருக்கிறோம். அடுத்தது நாங்கள் பார்க்க போறது 2வது கேள்வி. 2வது கேள்வியில பல்வேறு தரப்பட்ட கேள்விகள் தரப்பட்டிருக்கு. நான் உங்களுக்கு கேள்வியையும் இதிலே தரப்பட்டிருக்கிற இந்த விடை, அதாவது ஸ்கீம், ஆன்சர் ஸ்கீமை வச்சு உங்களுக்கு நான் அதை விளங்கப்படுத்தி விட்டா அது உங்களுக்கு லேசாக இருக்குமென்னு நான் நினைக்கிறேன். ரைட்? ஓகே. கேள்வி எப்படி அணுகிறதுன்றது முக்கியம். ரைட்? அதனுடைய அதையும் நீங்கள் கவனித்து கொள்ளணும். 2வது கேள்வி, நிதியியல் முறைமையின் சீரான செயற்பாட்டையும் வினைத்திறனான நிதியியல் இடையீட்டையும், நிதியியல் இடையீடு என்னென்று நாங்கள் பார்த்திருக்கிறோம், ஃபைனான்சியல் இன்டர்மீடியேஷன், உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு பங்காளர், ஸ்டேக் ஹோல்டர்ஸ், இல்லை நீங்கள் பார்த்துருக்குறீங்கன்னு சொல்லிச்சுன்னா, இந்த பங்காளர்ன்றது நார்மலாக பார்ட்னர்ஷிப் தான் சொல்லப்படும்.
இதில் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்ன்றது நார்மலாக அக்கறையுடைய தரப்பினர் என்று சொல்லப்படும். ஆகவே நீங்கள் அதை அந்த ஆங்கில வேர்டுகளை நீங்கள் கவனித்து கொள்ளணும். ரைட், தொடர்பட்ட தரப்பினர் என்று சொல்லப்படலாம். ரைட், பல்வேறு விதமான மொழி நடைகளை பாவிக்கப்படுறதை நீங்கள் காணலாம். ஓகே, அப்போ திரும்ப வாசிக்கிறேன். நிதியியல் முறைமையின் சீரான செயற்பாட்டையும் வினைத்திறனான நிதியியல் இடையீட்டையும் உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு பங்காளர் பலரினது வினைத்திறனான மற்றும் பயன் விளைவான செயற்பாடு முக்கியமானதாகும். அதாவது நார்மலாக இந்த ஃபைனான்சியல் சிஸ்டம் ஸ்டெபிலிட்டியை உறுதிப்படுத்துறதுக்கு எல்லோருடைய செயற்பாடு முக்கியமானது. ரைட், அதன் நிதியியல் முறைமையோட தொடர்பட்ட எல்லாருடைய செயற்பாடு முக்கியமானது. வினைத்திறனான நிதியியல் இடையீட்டினை, அதாவது எஃபிஷியன்ட் ஃபைனான்சியல் இன்டர்மீடியேஷனை செய்யறதுக்கு இலங்கையின் நிதியியல் முறைமையில் உள்ள பின்வரும் நிறுவனங்களின் வகைபாகத்தை சுருக்கமாக விளக்கு. அப்ப இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி சொன்னா, 4 வகையான நிறுவனங்கள் தரப்பட்டிருக்குது. அந்த நிறுவனங்களை பற்றி எழுதினா மட்டும் போதாது. இதுல கேட்கப்பட்டிருக்கிற கேள்வி, இந்த நிதியியல் முறைமையினுடைய நிலையான தன்மை எவ்வாறு பேணுறதுக்கு இந்த நிறுவனங்கள் பங்களிப்பு செய்கின்றன என்றதான் முக்கியம். அதாவது நிதியியல் நிலைமை நிலையானதாக இருப்பதற்கு இந்த நிறுவனங்கள் எவ்வாறு பங்களிப்பு செய்கின்றன அதை நீங்க எழுத வேண்டும். ரைட், இப்ப இதுல முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறது இலங்கை மத்திய வங்கி. இலங்கை மத்திய வங்கி என்னென்ன செய்யுதுன்றதை நாங்கள் பார்த்திருக்கோம். ரைட், அப்ப இதுல முதலாவது சொல்லப்படுற விஷயம், இலங்கை மத்திய வங்கி இலங்கையின் வங்கித்துறையின் ஒழுங்குபடுத்துனர் ஆவார். அது உங்களுக்கு தெரியும். ரைட், முக்கியமாக இலங்கை மத்திய வங்கி தான் இலங்கையில் இருக்கக்கூடிய வங்கிகளை ரெகுலேட் பண்ணுது, ஒழுங்குபடுத்துது. ரைட், இது தொடர்பாக இலங்கை மத்திய வங்கியின் குறிக்கோள் நிதியியல் முறைமையின் உறுதிப்பாட்டை நிச்சயப்படுத்துவார். நாங்கள் முதலே பார்த்துருக்கோம். மத்திய வங்கியினோட குறிக்கோள் என்ன? 2 குறிக்கோள்ல ஒரு முக்கியமான குறிக்கோள் என்னன்னு சொல்லிச்சுன்னா, நிதியியல் முறைமையின் உறுதிப்பாட்டை உறுதிப்படுத்துறது. ரைட், ஓகே. அதற்காகத்தான் என்ன செய்து மத்திய வங்கி நிதி நிறுவனங்கள், அதாவது வங்கிகளை மேற்பார்வை செய்து ஒழுங்குபடுத்துறது. இலங்கை மத்திய வங்கி நிதியியல் முறைமையின் உண்மைத்தன்மையை பேணுவதற்கு விதிமுறைகளை வெளியிடுவதோடு மேற்பார்வையை மேற்கொள்ளும். அதாவது இந்த வங்கிகள் தங்களுடைய உண்மைத்தன்மையை காட்டுகின்றனவா அல்லது உண்மைத்தன்மையை காட்டவில்லையா, இடர்நேர்களை சரியாக முகாமை செய்கின்றதா, அதை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று பல்வேறு விதமான விதிமுறைகளை வெளியிடும். நான் முதலே சொல்லிக்கணும் உங்களுக்கு, பேங்கிங் ஆக்ட். ரைட், இந்த பேங்கிங் ஆக்டுக்கு ஊடாக முதலாவது மானிட்டரி ஆக்ட், நாணய சட்டம், 2வது வங்கி சட்டம். இந்த சட்டங்களின் ஊடாக மத்திய வங்கி பல்வேறு விதமான விதிமுறைகளை வெளியிடும். டிரெக்ஷன்ஸ், சர்க்குலேஷன். ரைட், இப்படியான விதிமுறைகளை வெளியிட்டு அதை இந்த வங்கிகள் பின்பற்றணும் என்று சொல்லும். அப்ப அதனூடாக என்ன, நிதியியல் முறைமையுடைய உறுதித்தன்மையை பேணக்கூடியதாக இருக்கும். ரைட், அதே நேரம் மேற்பார்வையூடாகவும் இது நடைபெறும். ரைட், இதன் முதன்மை இலக்குகளுக்கு துணையாக இருப்பதற்கு சில 2ஆம் இலக்குகளையும் இலங்கை மத்திய வங்கி அடைய வேண்டும். ரைட், இது முதன்மை இலக்கு என்ன? நிதியியல் முறைமையுடைய உறுதிப்பாடு. ரைட், அந்த உறுதிப்பாட்டை அடைவதற்கு பல்வேறு விதமான செகண்டரி ஆப்ஜெக்டிவ்ஸ், 2ஆம் நிலை இலக்குகளையும் மத்திய வங்கி அடைய வேண்டும். இந்த 2ஆம் நிலை இலக்குகள் என்னென்னு சொல்லிச்சுன்னா, சந்தையின் நம்பிக்கையை பேணணும். அதாவது மக்கள் நிதி சந்தையினுடைய நம்பிக்கையை பேணணும், அதாவது அந்த ட்ரஸ்ட்டை பேணணும். என்னன்னு சொல்லிச்சுன்னா, இந்த
மக்கள் வந்து நம்பிக்கை இழப்பினம் என்று சொல்லிச்சுன்னா, ரைட், இந்த நிதியியல் முறைமையில் நம்பிக்கை இழப்பினம் என்று சொல்லிச்சோம் ஆட்டோமேட்டிக்காக அது வேல்யூ இழந்து போகும். ஆகவே நம்பிக்கையை பேணணும். அதே நேரம் நம்பிக்கை எப்படி பேணலாம்? அவர்களை நுகர்வோர் பாதுகாப்பு மற்றும் நிதியியல் குற்றங்களையும் மோசடிகளையும் முடிந்தளவு குறைப்பது என்பவற்றினூடாக நம்பிக்கையை பேணலாம். ரைட். அப்போ இதில் நிதியியல் முறைமையோட உறுதிப்பாட்டை பேணுறதுக்கு வங்கிகளை மட்டும் இவை ஒழுங்குபடுத்தினா போதும். அதை என்ன செய்யணும்? நுகர்வோரையும் பாதுகாக்கணும். அந்த தொழிற்பாட்டையும் மத்திய வங்கி செய்யுது. ரைட். இப்போ இதை நீங்கள் எழுதுனீங்கன்னு சொல்லிட்டுனா போதுமானதாக இருக்கும். நாங்கள் நிறைய விஷயம் பார்த்துனாங்க, அவற்றையும் நீங்கள் மேலதிகமாக நேரவிருக்கும்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் எழுதி கொள்ளலாம். அடுத்தது இலங்கை பிணையங்கள் மற்றும் பரிவர்த்தனை ஆணைக்குழு. இரண்டாவது நிறுவனம் எதுன்னு சொல்லிச்சுன்னா செக் என்று சொல்லுவோம். செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் கமிஷன். ரைட். இலங்கை பிணையங்கள் மற்றும் பரிவர்த்தனை ஆணைக்குழு. அப்ப இதுல இந்த செக்குடைய தொழிற்பாடு என்னன்னு சொல்லிச்சுன்னா, முதலாவது இலங்கையின் மூலதன சந்தையின் ஒழுங்குமுறைப்படுத்தினர் ஆவார். அதாவது உங்களுக்கு தெரியும், இலங்கையினுடைய இருக்கக்கூடிய மூலதன சந்தை என்னென்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு தெரியும், இலங்கை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், உங்களுக்கு தெரியும் கொழும்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், ரைட், சிஎஸ்சின்னு நாங்கள் சொல்லுவோம், கொழும்பு பங்கு பரிவர்த்தனை நிலையம், ரைட், கொழும்பு பங்கு பரிவர்த்தனை. அந்த கொழும்பு பங்கு பரிவர்த்தனை என்பது ஒரு மூலதன சந்தை, ரைட். அந்த மூலதன சந்தையை ஒழுங்குபடுத்துகிற யாருன்னு சொல்லி சொன்னால் இந்த செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் கமிஷன், இலங்கை பிணையங்கள் மற்றும் பரிவர்த்தனை ஆணைக்குழு. அப்போ அது ஒழுங்குபடுத்தி பங்கு சந்தை வந்து அந்த மூலதன சந்தை சரியாக நடக்கக்குள்ள நிதியியல் முறைமையும் வந்து அதனுடைய ஒட்டுமொத்த உறுதித்தன்மையோடு இருக்கு. இப்போ சில நேரம் பங்கு சந்தையில் வந்து பலவீனமான நிலை ஏற்பட்டு இந்த பங்கு சந்தை முறிவடையும் என்று சொல்லிச்சுன்னா நிச்சயமாக அது நிதியியல் முறைமைகளையும் பெரிய தாக்கத்தை கொண்டுவரும். ஆகவேதான் இந்த நிறுவனம் வந்து நிதியியல் முறைமையோட உறுதித்தன்மையை பாதுகாக்கிறதுக்கு இந்த பங்கு சந்தையை வந்து ஒழுங்குபடுத்துது, ரைட். இந்த செக்குடைய நோக்கங்கள் என்னன்னு சொல்லிச்சுன்னா, முதலாவது பிணையங்களை ஒரு ஒழுங்கான மற்றும் நியாயமான முறையில் வழங்கவும் வர்த்தகம் செய்யவும் முடியுமான ஒரு சந்தையை உருவாக்குதல், பேணுதல். இப்போ செக்தான் உண்மையில என்ன, இந்த பங்கு சந்தையை பங்குகளை வாங்கி விற்பதற்கு, ரைட், வாங்குவதற்கும் விற்பதற்கும் அதை ஒரு நியாயமான முறையில் நடத்துவதற்கும் இந்த பங்குச்சந்தை உருவாக்குவதற்கும் இந்த செக்தான் மூல காரணமாக உள்ளது. அதே நேரம் இந்த முதலீட்டாளர் இன்வெஸ்டர்ஸுடைய இன்ட்ரெஸ்ட்டை வந்து பாதுகாக்கிறது வந்து இந்த செக். அதாவது நான் இப்போ பங்குச்சந்தையில் முதலிடன்னு சொல்லிச்சுன்னா எனக்கு அந்த பங்குச்சந்தையில் நம்பிக்கை இருக்கும். ஆகவே அந்த எங்களுடைய கரிசனைகள், அதாவது இன்ட்ரெஸ்ட் என்று சொல்லப்படுறது கரிசனை என்ற இருக்கிறது. ஆகவே இந்த இன்வெஸ்டர்ஸ் இன்ட்ரெஸ்ட்டை வந்து பாதுகாக்கலான்னு இன்வெஸ்டர்ஸுக்கு இதில் ஒரு ட்ரஸ்ட், ஒரு கான்ஃபிடன்ஸ், ரைட். ஆகவே அந்த வேலையை இந்த செக் செய்யுது, ரைட். ஒப்பந்த கடப்பாடுகளை தரகர்களும் வணிகர்களும் பூர்த்தி செய்ய இயலாததன் விளைவாக ஏற்படும் நிதி சம்பந்தமான இழப்புகளில் இருந்து முதலீட்டாளர்களை பாதுகாப்பதற்கு ஒரு ஈடு செய்யும் நிதியத்தை, கம்பன்சேஷன் ஃபண்ட் சொல்லப்படும், அந்த நிதியத்தை செயற்படுத்துகிற இந்த செக் என்கின்ற நிறுவனம் இலங்கை பிணையங்கள் மற்றும் பரிவர்த்தனை ஆணைக்குழு. முக்கியமாக நீங்கள் யோசிக்கலாம், இப்போ அந்த அந்த டிரான்சாக்ஷனை நீங்கள் விளங்கி கொண்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு விளங்கு. இப்போ நான் ஒரு பங்கை வாங்கணும்னு சொல்லி சொன்னேன், நான் ஒரு ஸ்டாக் புரோக்கர்கிட்ட போகணும், பங்கு தரர்கிட்ட போகணும், அவர்கிட்ட தான் நான் காசை கொடுத்து இந்த பங்கை வாங்குங்கன்னு நான் சொல்லுவேன். இப்போ ஸ்டாக் புரோக்கரை நான் நம்பித்தான் ஆகணும், ரைட். நான் நேரடியாக வாங்கலாம், ரைட். அப்போ இப்போ இந்த இடத்துல இந்த ஸ்டாக் புரோக்கர்ஸ் ஏதாவது பிளவட்டினம் என்று சொல்லி ரைட். சில நான் கொடுத்த காசுக்காகவே பங்கை வாங்காமல் என்னுடைய காசு மோசடி செய்யணும்னு சொல்லி அது அப்படியான இழப்பீடுகளை தவிர்க்கிறதுக்கு இந்த செக் வந்து என்ன கம்பன்சேஷன் ஃபண்ட் என்றொன்றை வச்சிருக்குது. அதன் ஊடாக, ரைட், அந்த நட்டை ஈடு செய்யும். அதால என்ன, இந்த நிதியியல் முறைமை வந்து பாதுகாக்கப்படும், ரைட். தொழில்சார் தரங்களை சந்தையில் பேணுவதில் உறுதிப்படுத்துவதற்காக பிணைய சந்தையை ஒழுங்குமுறைப்படுத்த, ரைட்.
அதாவது இந்த இந்த ரேட்டிங்ஸை வந்து ரைட் உறுதிப்படுத்துறதுக்கு ரைட் அதே நேரம் இந்த தொழில்சார் அதாவது இந்த ப்ரொஃபஷனல் ஆக்டிவிட்டீஸை வந்து ஒழுங்குமுறைப்படுத்தி தராதரமானதாக அதாவது தரம் வாய்ந்ததாக மாற்றத்துக்குரிய நடவடிக்கைகளையும் இந்த செக் முன்னெடுக்கும் என்னன்னு சொல்லிச்சுன்னா அதில் வேலை செய்கிறாக்கள் எப்படி இருக்கும், அந்த நிறுவனங்களின் எப்படி இருக்கணும், அதாவது ஃபிட் அண்ட் ப்ராப்பராக இருக்கணும், அதாவது அதுக்கு தகமையுடையவர்களாக இருக்கணும். இப்போ இது எல்லாம் என்ன செய்யும் இந்த செக் நிறுவனம் தொடர்ச்சியாக கண்காணிக்கும். இந்த இலங்கை பிணையங்கள் மற்றும் பரிவர்த்தனை ஆணைக்குழு பங்குத்தரகர்கள், நம்பிக்கை அலகு நிறுவனங்களின் முகாமைத்துவ கம்பெனிகள் முதலியவற்றுக்கு உரிமம் வழங்க அதிகாரம் பெற்றவர் ஆவார். அப்போ இந்த இவைதான் என்ன செய்யணும். இப்போ இது இப்படியான கேள்வி நாங்கள் முதலே பார்த்துருக்கோம். பங்குத்தரகருக்கு அனுமதி உரிமம் வழங்குறதா என்றால் இலங்கை பிணையங்கள் மற்றும் பரிவர்த்தனை ஆணைக்குழு என்ன சொல்லிச்சுன்னா எல்லாரையுமே பங்குத்தரகராக விடையிலாது என்ன சொல்லிச்சுன்னா அதில் பல்வேறு மோசடிகள் நடைபெறலாம். அவைதான் பிணையங்கள் மற்றும் பரிவர்த்தனை ஆணைக்குழு, இலங்கை பிணையங்களின் பரிவர்த்தனை ஆணைக்குழு என்ன செய்து அதுக்கு சரியான நபர்களுக்கு மட்டும்தான் உரிமங்களை வழங்கி இதை கொண்டு நடத்துது. அது பங்குத்தரகர்கள் மட்டுமில்லை, யூனிட் ட்ரஸ்ட் என்று நாங்கள் சொல்லலாம், நம்பிக்கை அலகு நிறுவனங்கள் அவனுடைய முகாமைத்துவம் போன்றவற்றுக்கு அதிகாரம் உரிமத்தை வழங்குறது யாருன்னு சொல்லி சொன்ன இந்த செக் நிறுவனம். அடுத்தது இலங்கையின் முறைகேள் அதிகாரிகள் முறைமை, ஃபைனான்சியல் ஒம்புட்ஸ்மன் ஸ்கீம் ஆஃப் ஸ்ரீலங்கா. அப்போ இப்படியான விடயங்களை நீங்கள் சிறு குறிப்பு எழுதுறதுக்கு சில வேளைகளில் வரலாம். அதனுடைய தான் நான் இதை இந்த பேப்பரை கட்டாயம் செய்யணும்னு நான் யோசிச்சேன். என்னன்னு சொல்லிச்சுன்னா சில விடயங்கள் பொதுவான விடயங்கள் கூடி இந்த பரீட்சைகளில் வரலாம். அவை இந்த பொதுவான விடயங்கள் பற்றி சிறு குறிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும். சில நேரம் அந்த கேள்வியிலேயே ஒரு குறிப்பிடத்தக்க அளவு விடயம் காணப்படும். ஆகவே அதை நீங்கள் கெஸ் பண்ணி அப்படி நீங்கள் ஒன்றுமே தெரியாட்டி கூடி ஓரளவுக்கு நீங்கள் கெஸ் பண்ணி எழுதக்கூடியதாக இருக்கும். ரைட், நான் சொல்ல வாரது ஓரளவு ஊகிக்கக்கூடியதாக இருக்கும்போது அந்த விடைகளை கட்டாயம் நீங்கள் எழுதுறது நல்லது. அது உங்களுக்கு ஒரு சில புள்ளிகளையாவது பெற்றுத்தரும். ரைட், ஓகே. அப்போ இந்த இலங்கை முறைகள் அதிகாரிகள் முறைமை ஒம்புட்ஸ்மன், ஃபைனான்சியல் ஒம்புட்ஸ்மன் சொல்லுவோம். அப்போ அது சார்ந்து சிறு குறிப்பு. முறைகள் அதிகாரி ஏற்பாட்டின் நோக்கமானது நிதி நிறுவனங்களை கட்டுப்படுத்தும் நிதிசார் தீர்ப்பு அளிக்கும் அதிகாரத்துடன் இந்த ஏற்பாடுகள் சம்பந்தப்படும் வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களின் வாடிக்கையாளர்களின் முறைப்பாடுகள் பிரச்சனைகள் ஆகியவற்றை திருப்திகரமாக தீர்த்தலும் ரிசல்யூஷன், அவற்றின் இணக்கங்களும் ஆகும், செட்டில்மெண்ட்டும் ஆகும். இப்போ என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ ஒரு வங்கிட்ட நீங்கள் கொடுக்கல் வாங்கல் செய்கிறீங்க. இப்போ வங்கிட்ட நீங்கள் கொடுக்கல் வாங்கல் செய்யல வங்கிக்கும் உங்களுக்கும் இடையிலான ஒரு உடன்படிக்கை இருக்கும். நீங்கள் வைப்பு செய்தா தரக்கூடிய அந்த டிபாசிட் சர்டிஃபிகேட் என்ன ஒரு உடன்படிக்கை. கடன் வாங்கிக்கல நீங்கள் சைன் பண்ணுற டாக்குமெண்ட் என்ன ஒரு அக்ரிமெண்ட், லோன் அக்ரிமெண்ட். அப்போ எப்போவுமே ஒரு உடன்படிக்கை இருக்கும், ரெண்டு பேரும் கையெழுத்திட்ட உடன்படிக்கை இருக்கும். அதில் ஏதாவது நீங்கள் கொடுக்கல் வாங்கல் செய்கின்றவற்றில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருமாக இருந்தால் எங்கே முறையிடுறது தான் கேள்வி. இப்போ சாதாரணமாக இலங்கை மத்திய வங்கிக்கு பல்வேறு முறைப்பாடுகள் வரலாம். ரைட், ஆனால் இந்த பிரச்சனைகளை இலகுவாக தீர்க்கக்கூடிய இடம் எதுன்னு சொல்லிச்சுன்னா ஃபைனான்சியல் ஒம்புட்ஸ்மன். இப்போ இந்த ஃபைனான்சியல் ஒம்புட்ஸ்மன் என்ன செய்வோம் நம்ம சொல்லிச்சோம். ஓகே, வங்கி அதிகாரிகளையும் வாடிக்கையாளரையும் கூப்பிட்டு கதைச்சு அது ஒரு இணக்கமான முறையில் ஏதோ ஒரு அடிப்படையில் ரைட் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றது. அதாவது வங்கி பிளவிட்டிருந்தால் வாடிக்கையாளருக்கு அதுக்குரிய நட்டஈடு கிடைக்கிற மாதிரி, அல்லது வாடிக்கையாளர் பிளவிட்டிருந்தால் வங்கி அதை தன்னால் செய்யக்கூடியதுக்குரிய அனுமதியை வழங்குறது. அப்படியான அதை தான் நாங்கள் இதில் சொல்கிறது ரிசல்யூஷன் ஒரு செட்டில்மெண்ட். ரைட், இதுகளை செய்கிறதுக்குரிய தீர்ப்புகளை வழங்கும். அப்போ இதுதான் என்ன ஃபைனான்சியல் ஒம்புட்ஸ்மன். இது வங்கி தொழில்துறை உரிமம் பெற்ற நிதி கம்பெனிகள், முதல்நிலை வணிகர்கள் மற்றும் சிறப்பியல் வாய்ந்த குத்தகை கம்பெனிகள் ஆகியவற்றினால் இலங்கை மத்திய வங்கியின்
ஒருங்கமைப்புடன் தாபிக்கப்பட்ட தன்னிச்சையான திட்டமாகும். ரைட். அப்போ இந்த ஃபைனான்சியல் ஒம்புட்ஸ்மன் எப்படி கிரியேட் பண்ணப்பட்டான்னு சொல்லி சொன்னா, எப்படி உருவாக்கப்பட்டான்னு சொல்லி சொன்னா, ரைட், மத்திய வங்கியும் இந்த நிதி நிறுவனங்களும் சேர்ந்து உருவாக்கிய திட்டம் தான் இந்த ஃபைனான்சியல் ஒம்புட்ஸ்மன் ஸ்கீம். இத்திட்டம் மேற்குறிப்பிட்ட நிதியியல் நிறுவனங்களால் கூட்டிணைக்கப்பட்ட ஒரு கம்பெனியாக ஒருங்கிணைக்கப்பட்டதோடு, அதாவது இந்த கம்பெனிகள் சேர்ந்து தான் இதை உருவாக்குனது. வரையறுக்கப்பட்ட நிதியியல் முறைகள் அதிகாரி இலங்கை உத்தரவாதம். அதனுடைய பேர், அந்த கம்பெனியுடைய பேர் என்ன சொல்லுச்சுன்னா, த ஃபைனான்சியல் ஒம்புட்ஸ்மன் ஸ்ரீலங்கா கேரண்டி லிமிடெட் என்னத்தான் அதை அழைக்கப்படுன்ற. இப்போ இவ்வளோ விஷயம் நீங்கள் விளங்கணும். நார்மலாக விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம் என்ன, இது என்னத்துக்காக உருவாக்கப்பட்டது, யாரால் உருவாக்கப்பட்டது, அதனுடைய பேர். ரைட். அப்போ இதுதான் இதில் இருக்கக்கூடிய விஷயம். அதே நேரம் இதால் கிடைக்கக்கூடிய நன்மை என்ன என்றையும் எழுதுனாங்கன்றா போதுமானதாக இருக்கும். அடுத்தது 4வது விஷயம். 4வது நிறுவனம் எதுன்னு சொல்லிச்சுன்னா, நிதித்துறை கணனி பாதுகாப்பு தொடர்பான சம்பவங்களுக்கு பதிலளிக்கும் குழு. அதனுடைய ஆங்கில பேரை நீங்கள் பார்க்கலாம், அப்போவுமே அதை ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஃபைனான்சியல் செக்டர் கம்ப்யூட்டர் செக்யூரிட்டி இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் டீம். இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் டீம். இப்போ நார்மலாக அவங்களுக்கு என்ன தெரியும், இந்த வங்கிகள் வந்து இப்போ இந்த தொழில்நுட்பத்தில் மிக பாரிய அளவு ஈடுபட்டிருக்கிறது. இப்போ தொழில்நுட்பம் இல்லாமல், இப்போ தற்கால தொழில்நுட்பங்கள் இல்லாமல் வங்கிகளால் வங்கி தொழிலை முன்னெடுக்க முடியாது. உதாரணத்துக்கு கொடுக்கல் வாங்க, பேமெண்ட்ஸ், கிரெடிட் கார்ட்ஸ். இப்போ ஒரு நாட்டுக்குள்ளேயும் நாட்டுக்கு வெளியேயுமான பல்வேறு கொடுக்கல் வாங்கலை இந்த நிறுவனங்கள் செய்யும். அப்போ அவர்களுக்கு என்ன, இந்த தொழில்நுட்பம், கம்ப்யூட்டர்ஸ், நெட்வொர்க்ஸ் வந்து கட்டாயம் தேவை. அப்படி இருக்கேக்குள்ள இந்த கணனி வலைப்பின்னல்கள் இவற்றுக்கிடையே பல்வேறு விதமான பெனட்ரேஷன் நாங்கள் சொல்லுவோம், ஊடறுப்புகள் அல்லது ஹேக்கிங்ஸ். ரைட். டேட்டா வந்து ஸ்டீல் பண்ணலாம். ரைட். அப்போ இதுவும் செய்யலாம். பல்வேறு விதமான சம்பவங்கள் உலகளாவிய ரீதியில் நடக்கலாம். அப்போ அப்படி நடக்கல உடனடியாக அதுக்கு நாங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணணும், பதில் இருக்கும். என்ன பிரச்சனை உடனடியாக தீர்க்கணும். தீர்க்காவிட்டா என்ன, அது இந்த நட்டம் பெரிய அளவு நட்டமாக போயிடும். அப்போ அதை உடனடியாக தீர்த்து வைக்கிறதுக்கு உருவாக்கப்பட்ட டீம் தான் இது ஃபைனான்சியல் செக்டர் கம்ப்யூட்டர் செக்யூரிட்டி இன்சிடென்ட்ஸ் ரெஸ்பான்ஸ் டீம். ரைட். அப்போ அதை நீங்கள் விளங்கி கொண்டீங்கன்னா சரி. அப்போ இதில் இந்த விடையில் சொல்லப்பட்டது போல அப்போ இந்த ஷோட் நாங்கள் என்ன சொல்லணும்னு சொல்லிச்சுன்னா ஃபின்ஷர்ட் அண்டு வருது. ரைட். ஓகே. அப்போ இந்த கம்பெனி SIRTன்னு நாங்கள் சொல்கிறோம். ரைட். இந்த நிறுவனம் ரைட் ஒரு நாட்டின் வங்கிகள் மற்றும் ஏனைய உரிமம் பெற்ற நிதிய நிறுவனங்களை பாதிக்கும் கணனி பாதுகாப்பு எச்சரிக்கைகள் அலர்ட் மற்றும் சம்பவங்களை கையாளுவதற்கு பொறுப்பாக உள்ள ஒரு விசேட சேவை பிரிவாகும். அதாவது இப்போ சில நேரம் இப்போ வேர்ல்டு வைடாக ஒரு ஹேக்கிங் நடக்குதுன்னு வச்சுக்கணும். இப்போ ஏதாவது ஒரு நாட்டில் அந்த வங்கித்துறையில் அந்த கணனியில் ஒரு பாதுகாப்பு, எக்ஸாம்பிள் ஒரு வைரஸ் எடுப்புமே. இப்போ வைரஸ் வந்து சில இடங்களில் போய் பெரிய பாதிப்பு ஏற்படுத்தி கஸ்டமர் டேட்டா வந்து லீக் ஆகிட்டுன்னு வச்சுக்கணும். உடனடியாக இந்த டீம் என்ன செய்யும், உடனடியாக அலர்ட் கொடுக்கும் ஸ்ரீலங்கன் பேங்க்ஸ், இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, ஆகவே உங்களோட சிஸ்டங்கள் அதுகளை நீங்கள் அப் டு டேட்டாக வச்சுக்கணுங்க, கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணுங்கன்னு சொல்லி அப்போ அலர்ட் பண்ணு. அதே நேரம் இதை தீர்க்கக்கூடிய இப்போ எல்லா வங்கிகளுக்கும் பொதுவாக என்ன சொல்லிச்சுன்னா, இப்போ ஒரு வங்கி தனியே இதுகளை செய்யலாது. அதுக்காகத்தான் இந்த டீம். இப்போ எல்லாரும் சேர்ந்து செய்யக்குள்ள மிக பெரிய அளவான எஃபெக்டிவ் ஒரு ரெஸ்பான்ஸை கொடுக்கலாம். அதுக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த டீம். அப்போ உடனடியான இவ்வாறான சம்பவங்களுக்கு தீர்வுகளையும் இந்த டீம் உடனே கொடுக்கும். ரைட். அப்போ இது வந்து இந்த ஃபின்ஷர்ட் வந்து இலங்கை மத்திய வங்கி, இலங்கை கணனி அவசர பதிலளிக்கும் குழு, ஸ்ரீலங்கா கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம்னு இருக்கு, சர்ட்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, CERT. ரைட். அப்போ இலங்கை மத்திய வங்கி, சர் மற்றும் இலங்கை வங்கியாளர் சங்கம், ஸ்ரீலங்கா பேங்கர்ஸ் அசோசியேஷன்,
SLBA என்று சொல்லுவோம். இந்த இவர்கள் இணைந்து தான் இதை உருவாக்கி, இது எந்த நிறுவனத்துக்குள்ள இருக்குன்னு சொல்லிச்சுன்னா இதுவும் லங்கா கிளியருக்குள்ள இருக்குது. ரைட். ஆகவே இதன் ஊடாக கணனி தொடர்பான இந்த நெட்வொர்க் தொடர்பாக இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தொடர்பாக வர பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு காணக்கூடியதாக இருக்குது. அதனால என்ன நடக்குது, நிதியியல் முறைமையில உறுதிப்பாட்டினை வந்து பேணக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப இதுதான் இந்த 2வது வினாக்குரிய விடை. ஓகே, நாங்க இப்ப 3வது கேள்வியை பார்க்கலாம். கேள்வி என்னன்னு சொல்லிச்சுன்னா, கேள்வியை முதல் வாசிப்போம். பணம் எந்த ஒரு பொருளாதாரத்தினதும் ஒரு முக்கிய அங்கமாகும். ரைட், இன்கிரீடியன்ட். அது கடந்த காலத்தில் பல்வேறு பொறிமுறைகளூடாக விருத்தியடைந்ததுடன் தற்போது வேகமான மாற்றங்களுக்கு உட்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த கேள்வி முற்றுமுழுதாக பண சம்பந்தமான கேள்வியாக இருக்கிறது. ரைட், அதோட தொடர்புபட்ட விடயங்களை கொண்டிருக்கின்றது. ஆகவே இப்போ பணம் ஒரு பொருளாதாரத்தின் முக்கியமான அம்சம், அது எவ்வாறு மாற்றமடைந்து செல்கின்றது என்பதுதான் அவை இந்த கேள்வியுடைய மூலாதாரமாக இருக்கின்றது. முதலாவது கேள்வியை நாங்கள் பார்ப்போம்னு சொல்லிச்சோன்னா, இன்றைய நாள் பொருளாதாரம் ஒன்றில் பிரசன்ட் எக்கானமி பணத்தின் முக்கிய தொழிற்பாடுகளை விளக்குகிறது. ரைட். அப்போ இந்த கேள்வியினுடைய சுருக்கம் என்னன்னு சொல்லிச்சுன்னா, பணத்தினுடைய தொழிற்பாடுகள் யாவை, அதை விளக்கி எழுதும். ரைட். அப்போ நாங்கள் இது பார்த்துருக்கிறோம், பணம் என்று நாங்கள் படிக்கக்குள்ள பார்த்துருக்கிறோம். பணத்தை பரிமாற்ற ஊடகமாக பயன்படுத்தலாம், பெறுமதியின் அளவீடாக பயன்படுத்தலாம், அதாவது கணக்கீட்டு அலகு ஆக நாங்கள் பயன்படுத்தலாம். அதாவது பரிமாற்ற ஊடகம் என்ற மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், பெறுமதியின் அளவீட்டு அல்லது கணக்கீட்டு அலகு என்று நாங்கள் பார்க்கலாம், மெஷர் ஆஃப் வேல்யூன்னு சொல்லலாம், அல்லது யூனிட் ஆஃப் அக்கவுண்ட் சொல்லலாம், அல்லது பிற்போடப்பட்ட கொடுப்பனவுகளுக்கான நியமம் ஸ்டாண்டர்ட் ஆஃப் டிஃபர்ட் பேமெண்ட் நாங்கள் சொல்லலாம், அல்லது பெருமான திரட்டு ஸ்டோர் ஆஃப் வேல்யூ. இப்போ இவ்வாறான தொழிற்பாடுகளை பணம் கொண்டிருக்கின்றது. ரைட். அப்போ இது உங்களுக்கு விடையிலே தரப்பட்டிருக்குது. பரிமாற்று ஊடகமாக, கணக்கீட்டு அலகாக, பிற்போடப்பட்ட கொடுப்பனவு நியமமாக, அல்லது பெருமான திரட்டாக அல்லது ஸ்டோர் ஆஃப் வேல்யூவாக இந்த பணம் பயன்படுத்தப்படலாம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ரைட். இப்போ பரிமாற்று ஊடகம்ன்றா உங்களுக்கு தெரியும், பொருட்கள் சேவைகளை கொள்ளன விற்பனை செய்வதற்கு ஆரம்ப காலத்தில் பாட்டா சிஸ்டம் இருந்த பொருட்களை பொருட்களை பதிலாக பரிமாற்றுறது, அது காலப்போக்கில் பணமாக மாற்றமடைந்து இந்த பொருட்கள் சேவைகளை கொள்ளன செய்ய பயன்படுத்தப்பட்டது என்று நாங்கள் பார்த்தோம்னா அதுதான் பரிமாற்று ஊடகம். ரைட். 2வது பெறுமதியின் அளவீடு, மெஷர் ஆஃப் வேல்யூ. ஆகவே ஒரு பொருளுடைய பெறுமதி எவ்வளவு என்பதை அளவுறதுக்குரிய அந்த மெஷர்மெண்டாக நாங்கள் பணத்தை பயன்படுத்துகிறோம். அப்போ அதை நீங்கள் பார்க்கலாம். அதே நேரம் பிற்போடப்பட்ட கொடுப்பனவுகளுக்கான நியமம். ரைட். அதாவது இப்போ ஒரு கடனை எதிர்காலத்தில் தீர்க்கிறேன்னு சொல்லிச்சுன்னா, இன்றைக்கு வாங்குற கடனை எதிர்காலத்தில் நாங்கள் தீர்க்கிறேன்னு சொல்லிச்சுன்னா அவை எவ்வளோத்தை நாங்கள் கொடுக்கணும். இன்றைக்கு நான் 100 ரூபா வாங்கினா ஒரு 3 மாதத்துக்கு பிறகு எவ்வளோத்தை நான் கொடுக்கணும். ரைட். அப்போ இந்த பிற்போடப்பட்ட கொடுப்பனவுகளுக்கு ரைட் பணத்தை பயன்படுத்துறது ஒரு தொழிற்பாடாக இருக்கின்றது. அதே நேரம் எங்கள்கிட்ட சேர்க்கின்ற செல்வத்தை, எங்களோட வெல்த்தை வந்து பண அடிப்படையில் நாங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ரைட். இப்போ அந்த காலத்தில் செல்வம் இன்றைக்குள்ள இந்த ஆடு மாடுகள் அவ்வாறான விடயங்கள்லாம், அப்போ அதுகள் வந்து என்ன ஒரு காலகட்டத்தில் அழிஞ்சு போயிடும். அப்போ செல்வத்தை சேர்த்து வைக்கிறதுல பிரச்சனை இருந்தது. இப்போ என்ன செய்யலாம், இந்த ஆடுகளையோ மாடுகளையோ விற்று போட்டு உதாரணத்துக்கு அதை பணமாக நாங்கள் வைத்திருக்கலாம். ஆகவே செல்வத்தினுடைய சேர்க்கை என்கின்ற விடயத்தை, ஸ்டோர் ஆஃப் வேல்யூவை நாங்கள் ஒரு பணத்தினுடைய தொழிற்பாடாக நாங்கள் கொள்ளத்தக்கதாக இருக்கின்றோம். ரைட். அடுத்தது தங்க நியமம், கோல்ட் ஸ்டாண்டர்ட். அந்த கோல்ட் ஸ்டாண்டர்டை நவீன நாணய முறைமைகளுடன், மாடர்ன் கரன்சி சிஸ்டத்தோட ஒப்பிடுங்க. அப்போ உங்களுக்கு இந்த 2 விஷயம் தெரிஞ்சிருந்தாலே போதும். ஒன்று தங்க நியமம் என்ன, கோல்ட் ஸ்டாண்டர்ட் என்ன, அடுத்தது மாடர்ன் கரன்சி சிஸ்டம், நவீன நாணய முறை
ரெண்டா என்ன அவற்றுக்குடையான வேறுபாடுகள் அது ஒற்றுமையை நீங்கள் எழுதுனீங்கன்னா போதுமானதாக இருக்கும். ரைட். இப்போ தங்க நியமம் என்பது ஒரு நியம பொருளாதார கணக்கீட்டு அலகு. தங்கத்தின் நிலையான பரிமாணத்தின் அடிப்படையில் இருக்கும் ஒரு நாணய முறையாகும். வங்கியியல் முறைமை அபிவிருத்தி அடைந்ததோடு பணத்தாள்கள் மற்றும் நாணய குற்றிகள் பயன்பாடு பிரபல்யம் அடைந்ததுடன் தங்க நியமம் ஒரு முக்கிய மைல்கல்லாக வந்துள்ளது. பன்னாட்டு தங்க நியம முறையில் ஒரு குறித்த விலையில் தங்கமாக மாற்றக்கூடிய நாணயம் பன்னாட்டு கொடுப்பனவுகளுக்கு ஒரு ஊடகமாக பயன்படுத்தப்படுகின்றது. அவ்வாறான முறைமையின் கீழ் பரிமாற்ற வீதங்கள் எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ் நிலையானவையாக இருக்கும். அப்படிதான் தங்க நியமம். இப்போ உண்மையிலே இதை அப்படி சொல்றேன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், அந்த காலத்துல ரைட் ஆரம்பத்துல உலோகங்கள் ரைட் சிப்பி சோகைகள் உபயானது தான் நாணயமாக பரிமாற்றப்பட்டு கொண்டு வந்தது. நாணய போல ரைட். பிற்பட்ட காலப்பகுதியில் ரைட் இப்போ தங்கங்கள் வந்து அந்த செல்வத்தை சேர்த்து வைக்கக்கூடிய விடயமாக கொண்டு வரப்பட்டது. இப்போ இந்த உலக நாடுகளுக்கிடையேயான கொடுக்கல் வாங்கல்கள் நடைபெறுகின்ற போது முக்கியமாக இந்த தங்கத்தின் ஒரு தங்கம் அல்லது 1 கிலோ ஒன்று நாங்கள் எக்ஸாம்பிளுக்கு எடுத்தோம்னு சொல்லிட்டு 1 கிலோ தங்கத்தினுடைய விலை எவ்வளவு, அவை இலங்கை ரூபா தங்கத்தோடு ஒப்பிட்டு, அதான் தங்க நியமம், அந்த கோல்ட் ஸ்டாண்டர்ட் அடிப்படையில் இலங்கை ரூபாவின் பெறுமதி என்ன, டாலரனுடைய பெறுமதி என்ன, அந்த அடிப்படையில் தான் வெளிநாட்டு கொடுக்கல் வாங்கல்கள் நடைபெறும். உதாரணத்துக்கு ஒரு தங்கத்தினுடைய டாலர் பெறுமதி $10 இருக்குது. ஒரு தங்கத்தினுடைய ரூபா பெறுமதி 1000 ரூபாயாக இருக்கின்றது. ஆகவே $10 1000 ரூபாய்க்கு சமம். இதான் அந்த எக்ஸ்சேஞ்ச். அப்ப அது எதன் அடிப்படையில தீர்மானிக்கப்படுதுன்னு சொல்லிச்சுன்னா தங்க நியமத்தின் அடிப்படையில், கோல்ட் ஸ்டாண்டர்ட் அடிப்படையில். இந்த பொருட்கள் சேவைகளை கொள்வனவு செய்வதற்கு இந்த தங்க நியமம் வந்து பயன்படுத்தப்பட்டது. ரைட். அதான் முக்கியமான விடயம். ரைட். நவீன நாணய முறைமைகளில் நாணயத்தாள்கள் மத்திய வங்கிகள் நாணய அதிகார சபையினால் வெளியிடப்படுகிறப்ப இப்போ வந்து நடந்துட்டு அந்த இப்போ காலப்போக்கில் இந்த தங்க நியமம் அற்று போய் ரைட் மத்திய வங்கிகள் ரைட் நாணய அதிகார சபைகள்ன்றது மத்திய வங்கி இன்னொரு பேர் யோசிச்சு கொள்ளுங்க. நார்மலா நாணய அதிகார சபை தான் முக்கியமான பேர். ஒவ்வொரு நாடும் அந்த அதிகார சபைக்கு பல்வேறு பேர்களை வச்சிருக்கும். இலங்கையில வந்து சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ஸ்ரீலங்கா, அமெரிக்காவில் ஃபெடரல் ரிசர்வ் பேங்க், அவ்வாறு பல்வேறு விதமான பேர்கள் இருக்கும். அப்போ அவர்கள் தான் இந்த நாணயத்தாள்களை வெளியிடுறது உங்களுக்கு தெரியும். இப்போ சுற்றோட்டத்தில் இருக்கும் நாணயங்கள், நாணய பரிமாற்ற வீதங்கள் மற்றும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்த மத்திய வங்கியின் நாணய கொள்கை பயன்படுத்தப்படுகின்ற இந்த சுற்றோட்டத்தில் இருக்கின்ற பணத்தை அந்நேரம் இன்ஃப்ளேஷனை பணவீக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்குரிய விடயங்களை மத்திய வங்கி செய்யும். இப்போ இதுதான் இந்த தற்போது இருக்கக்கூடிய கரன்சி எது? தாள்கள், குற்றி நாணயங்கள் மத்திய வங்கியினால் வெளியிடப்படுகின்றன. அவை பொருட்கள் சேவைகளை வாங்குவதற்கு பயன்படுத்தப்படுகின்றன. அந்த எவ்வளவு இருக்கின்றன என்பதை கண்ட்ரோல் பண்ணுவது யார், வெளியிடுவது கண்ட்ரோல் பண்ணுவது யாருன்னு சொல்லிச்சுன்னா இலங்கை மத்திய வங்கி. அதன் ஊடாகத்தான் பணவீக்கத்தையும் இதை கட்டுப்படுத்துது. ஆகவே இதில் சொல்லப்பட்டிருக்கிற விடயம் தங்க நியமம் என்றால் என்ன, ரைட், இந்த நவீன நாணய முறை என்றால் என்ன, ரைட், இது ரெண்டையும் நீங்கள் விளக்கமாக எழுதுவீர்கள் என்று சொன்னால் பொருத்தமானதாக இருக்கும். ரைட். இதில் இருக்கக்கூடிய சில நேரம் உங்களுக்கு சில வேளைகளில் மயக்கம் இருக்கலாம். ரைட். நீங்கள் இந்த படிக்கிற விடயத்தை அவ்வளோ தெளிவாக நீங்கள் விளங்கி கொண்டு அதை நீங்கள் பதிலிருப்பீர்கள் சொல்லிச்சுன்னா அது போதுமானதாக இருக்கும். ரைட். மூன்றாவது விடயம் பன்முகப்படுத்தப்பட்ட மறைமுக நாணயத்தை, ரைட், இல்லை டீசென்ட்ரலைஸ்ட் கிரிப்டோ கரன்சின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு இதுகளை கொஞ்சம் நீங்கள் ரீட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா இது ஹைலி டெக்னிக்கல் சப்ஜெக்ட். அதனுடைய அந்த ஆங்கிலம்
இலகுவானதாக இருக்கும். இப்படியான கேள்விகளுக்கு நீங்கள் ஆங்கிலத்தில் பதிலளிக்க விரும்பினா கூட பதிலளிக்கலாம். அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ரைட்? என்ற தமிழில் எழுதுவது என்ற எல்லாமே டெக்னிக்கல் வேர்ட்ஸாக தான் இருக்க போது. ஆகவே அந்த இடத்துல சில நேரம் உங்களுக்கு நான் சொல்கிற சில ஆலோசனைகள் உங்களுக்கு உதவியாக இருக்கும். அப்போ டீசென்ட்ரலைஸ்ட் கிரிப்டோ கரன்சியையும் டிஜிட்டல் ஃபியட் கரன்சியும் பற்றி சுருக்கமாக எழுதுக. இதுதான் கேள்வி. அதாவது பன்முகப்படுத்தப்பட்ட மறைமுக நாணயத்தையும் இலக்கமுறை கட்டளை ஒப்புறுதியளிக்கப்பட்ட பணத்தையும் சுருக்கமாக விளக்குக. ரைட்? அப்போ இதில் என்ன பொறுத்தமட்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த ஆங்கில பதங்களை கட்டாயம் ஞாபகம் வச்சுருக்கோம். ரைட்? ஏன்னா தமிழ் பதங்கள் சில நேரம் நேரத்துக்கு நேரம் மாற்றமடையும். ரைட்? அவ இதில் கேட்கின்ற கேள்வி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக டீசென்ட்ரலைஸ் கிரிப்டோ கரன்சியும் டிஜிட்டல் ஃபியட் கரன்சியும் பற்றி நீங்கள் எழுதுனீங்கன்ற சொல்லிச்சுன்னா போதுமானதாக இருக்கும். ரைட்? உங்களுக்கு ஏழுமென்று சொல்லி சொன்னால் இந்த பேப்பருடைய ஆங்கில விடைகளை அந்த பாஸ் பேப்பர்ஸ் இங்கிலீஷில் வந்திருக்கக்கூடிய கொஷின் அண்ட் ஆன்சர் ஷீட்டையும் பாருங்க. அப்லோட் பண்ணியிருக்கலாம். சில நேரம் நீங்கள் அப்லோட் பண்ண கேட்கலாம். அவைட்ட அதை நீங்கள் பார்த்தா சில நேரம் ஈஸியாக விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட்? பன்முகப்படுத்தப்பட்ட மறைமுக நாணயம் என்பது நிதியியல் நடவடிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு மேலதிக அலகுகளின் உருவாக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கும் மற்றும் சொத்துக்களை மாற்றுவதனை சரிபார்ப்பதற்கும் இரகசிய குறியீட்டை கிரிப்டோகிராஃபி பயன்படுத்தும் ஒரு பரிவர்த்தனை ஊடகமாக செயற்படுத்துவதற்கு வடிவமைக்கப்பட்ட இலக்கமுறை சொத்தாகும். இந்த மறைமுக நாணயங்கள் மையப்படுத்திய இலத்திரனியல் பணம் சென்ட்ரலைஸ்ட் எலக்ட்ரானிக் மணி மற்றும் மத்திய வங்கி தொழில்முறைகளுக்கு எதிர்மாறாக பன்முகப்படுத்தப்பட்ட கட்டுப்பாடுகளை பயன்படுத்துகின்ற ஒவ்வொரு மறைமுக நாணயத்தின் பரவலாக்கப்பட்ட கட்டுப்பாடும் ஒரு பொது நிதியியல் மறைமுக நாணயத்தின் பரவலாக்கப்பட்ட கட்டுப்பாடும் ஒரு பொது நிதியியல் நடவடிக்கை தரவுத்தளமாக செயற்படும் பகிர்ந்தளிக்கப்பட்ட பேரட்டு தொழில்நுட்பம் ஊடாகவும் தொழிற்படுகின்றது. இதான் இதில் இருக்கக்கூடிய சிக்கல். ரைட்? ஹைலி டெக்னிக்கல். இப்போ நான் உங்களுக்கு இதை இந்த கிரிப்டோ கரன்சி என்றதை நான் சிம்பிளாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ரைட்? இது வந்து ஒரு டெக்னிக்கலி டிஃபைன் பண்ணப்பட்ட கரன்சி. ரைட்? நீங்கள் பிட்காயின் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரைட்? அந்த பிட்காயினை இப்போ நாங்கள் என்ன சொல்லணும்னா தீஸ் காமன் நேம். பிட்காயின் என்றது அது ஒரு பர்டிகுலர் நேம். அப்படி பல கரன்சி நேம்ஸ் வருது. அதுன்ற காமன் நேம் வந்து கிரிப்டோ கரன்சி. கிரிப்டோ கரன்சியில் ஒன்று பிட்காயின். இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ ஃபேஸ்புக்கும் அப்படி ஒரு கரன்சியை ட்ரை பண்ண நினைக்கிறேன், லிபரான்னு சொல்லி. ரைட்? அப்போ அப்படி ஒரு சில முக்கியமான நீங்கள் வெப்சைட்டில் சர்ச் பண்ணி பார்க்கலாம், சில முக்கியமான கிரிப்டோ கரன்சிஸ் இருக்குது. இந்த கிரிப்டோ கரன்சிஸ் எப்படி உருவாக்கப்படுதுன்னு சொல்லி சொன்னால், இந்த பிட்காயின் எப்படி உருவாக்கப்படுது. நீங்கள் கிரிப்டோ கரன்சி என்று பார்க்குறேன் சரி, பிட்காயின் என்று பார்க்குறேன் சரி. ரைட்? அப்போ நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கோ, 2-3 விதமான ஆர்டிக்கலை நீங்கள் வாசிச்சிங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு ஓரளவு ஒரு சம்மரி கிடைக்கும். இப்போ இந்த பிட்காயின் அப்படின்னு சொல்லிச்சுன்னா பல்வேறுபட்ட மிகவும் பலம் வாய்ந்த கணனிகளை கம்ப்யூட்டர்ஸை ஒருங்கிணைச்சு அதில் இருக்கக்கூடிய இந்த ப்ரோக்ராம்ஸ் ஊடாக ரைட் உருவாக்கப்படுற ரைட் கரன்சிஸ். அந்த கரன்சி என்று தான் நாங்கள் பேர் கொடுப்போம். அது ப்ரோக்ராம்ஸ். ரைட்? அந்த ப்ரோக்ராம்ஸ் கரன்சியாக பயன்படுத்தப்படும். ரைட்? அதான் இந்த கிரிப்டோ கரன்சி. அது உண்மையில் அதை மைனிங் என்று சொல்லுவோம். ரைட்? அப்போ உண்மையில் அது ஒரு எக்ஸ்போனென்ஷியல் வேல அது உருவாக்கப்படும். ரைட்? அதை அப்படி வாரதை கொடுக்கல் வாங்கல்களுக்கு பயன்படுத்தி தொடங்கியிருக்கேன். இப்போ கிரிப்டோ கரன்சி இன்வெஸ்ட்மெண்ட், இப்போ ஒரு ஆளுக்கு இப்போ நார்மலாக இப்போ வெளிநாடுகளில் சில பேருக்கு பேமெண்ட் வச்சுக்கல கிரிப்டோ கரன்சியில், அதாவது பிட்காயினில் பே பண்ணுங்கோ.
என்ற விஷயங்கள் இப்ப வந்து கொண்டிருக்கும். இப்ப இது வந்து உண்மையில ஒரு நாட்டினுடைய கண்ட்ரோல்ல இல்லை. வேர்ல்டுல எங்க இருக்கிற ஒரு ஆளும் அந்த கிரிப்டோ கரன்சியை வந்து மைனிங் செய்து உருவாக்கி ரைட் அதை கொடுக்கல் வாங்கல் புழக்கத்துக்கு கொள்ளலாம். அது லேசா உருவாக்கே இயலாது. அதால அதுக்கு மதிப்பு ரைட் ஒரு லிமிட்டட் லெவல்ல தான் உருவாக்கலாம். உருவாக்கின அப்புறம் அதை வந்து கொடுக்கல் வாங்கல்களுக்கு பயன்படுத்தக்கூடியதாக இருக்கு. ஆனா இதுல ஒன்றை விளங்கிக் கொள்ளணும், இது ஒரு அரசாங்கத்தாலேயோ அல்ல ஒரு மத்திய வங்கியினாலேயோ இன்னும் அதிகாரம் அளிக்கப்பட்ட கொடுக்கல் வாங்கல்களுக்கு பயன்படுத்தப்படையில்லை. அப்ப இதுல நார்மலா இப்ப என்ன நடக்கும், நீங்க ஜென்ரல் நாலேஜா நீங்க பாத்தீங்கன்னு சொல்லுங்கன்னா இந்த இல்லீகல் ஆக்டிவிட்டீஸுக்கு அதனூடாக பேமெண்ட் செய்யறது அதுகளை வந்து இப்ப கண்டுபிடிச்சிருக்கணும். அப்படியான விஷயங்களுக்கு இது பயன்படுதுன்னு சொல்லி அப்ப அப்ப இதுல இந்த டெக்னாலஜி வந்து அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டர் லெஜர் டெக்னாலஜின்னு சொல்றது. அப்ப அந்த அப்படியான அந்த பிளாக் செயின் ஊடாக ஒரு பிளாக்ஸாக தான் அது உருவாக்கப்படும். அதைத்தான் நாங்கள் கிரிப்டோ கரன்சியில் பிட்காயின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு பிளாக்ஸுக்கும் ஒவ்வொரு பெறுமதி. அப்போ உண்மையில இது வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஹைலி செக்யூர்டாகவும் இருக்கும். இந்த பிளாக் செயின் டெக்னாலஜியை வந்து வேறு விடயத்துக்கும் இப்போ பயன்படுத்துறதுக்கு வலிக்கிடின. நம்மள இலங்கையை பொறுத்த மட்டும் இந்த பிளாக் செயின் டெக்னாலஜியை வந்து இந்த கேஒய்சி எப்படி அதில் சர்வ் பண்ணி எல்லா வங்கிகளும் அதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் என்கின்ற விடயங்களும் போய்கொண்டிருக்குது. அவை நீங்கள் அதை பெரிய அளவில் கன்ஃபியூஸ் ஆகாமல் ஓகே கிரிப்டோ கரன்சின்றா இப்படித்தான் இருக்கு நான் சொன்ன மாதிரி பிட்காயின் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அது இப்போ புழக்கத்தில் இப்படி இருக்கின்ற விடயம் தான் நாங்கள் பார்க்குற விடயம். இலக்க முறை டிஜிட்டல் ஃபியட் கரன்சி என்றது மத்திய வங்கி இலக்க முறை பணம் என்பது அரசாங்க விதிகளினால் அல்லது சட்டத்தினால் உருவாக்கிய நாணயத்தின் இலக்க முறை வடிவத்திலான சட்ட பணமாகும். அது உண்மையில இலக்க முறை என்றதை விட இலத்திரனியல் சட்ட பணம் என்கிறது சரியானதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆகவே இலத்திரனியல் சட்ட பணம். இந்த டிஜிட்டல் கரன்சி வந்து இப்போ ஓரளவு நாங்கள் இப்போ எல்லா இடமே இப்போ நீங்கள் ஃபோன்ல இருந்து ரைட் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஃபண்டை மாற்றக்குள்ள ரைட் அதாவது டிஜிட்டல் அடிப்படையில் ரைட் அந்த கொடுக்கல் வாங்கல்கள் நடைபெறத்தை நாங்கள் பார்க்கலாம். ரைட் அதான் வந்து டிஜிட்டல் ஃபியட் கரன்சின்னு சொல்லுவோம். இது சாதாரண கரன்சியிலிருந்து அதாவது தாள் மற்றும் குட்டி நாணயங்கள்லேருந்து அடுத்த வகையான ஒரு முன்னேற்றகரமான விடயமாக காணப்படுது. ரைட் அதை நீங்கள் விளங்கி கொண்டு எழுதுனீங்கன்னா சரி. அடுத்தது நான்காவது பன்முகப்படுத்தப்பட்ட மறைமுக நாணயங்கள் அதாவது டீசென்ட்ரலைஸ்ட் கிரிப்டோ கரன்சிஸ் ஒரு முக்கிய பாகம் வகிக்கும் ஒரு பொருளாதாரத்தில் ஒரு மத்திய வங்கியின் சாதாரணமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் குறிக்கோள்கள் எவ்வாறு சவாலுக்குட்படுத்தப்படும் என்பதை விளக்கு. உண்மையில நான் சொல்லியிருக்கேன் இந்த கிரிப்டோ கரன்சிஸ் வந்து அரசாங்கங்களாலேயோ மத்திய வங்கிகளாலேயோ ஒழுங்குபடுத்தப்படாத ஒப்புதல் அளிக்கப்படாத ஒரு நாணயமாக பயன்படுத்தப்படுது. இவ்வாறான நாணயங்களில் மக்கள் கொடுக்கல் வாங்கல் செய்ய வழி கிடைக்குள்ள மத்திய வங்கியினுடைய குறிக்கோள் வந்து சவாலுக்கு உட்படுத்தப்படும். ஆகவே மத்திய வங்கியினுடைய தொழிற்பாட்டை வந்து கொண்டு நடத்த இல்லாமல் போகும். அப்போ அது சம்பந்தமாக இதில் நீங்கள் விளக்க வேண்டி இருக்கும். ரைட் இதில் தரப்பட்ட விடையை நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லிச்சுன்னா ஒரு பாரம்பரிய மத்திய வங்கியின் பிரதான குறிக்கோள் பொருளாதாரம் மற்றும் விலை உறுதிப்பாடு. இது நாங்கள் பார்த்தினாங்க. எங்கள் இலங்கை மத்திய வங்கியினுடைய குறிக்கோளும் வந்து விலை உறுதிப்பாடு இருக்குது. இப்போ விலை உறுதிப்பாடு இருக்கணும் என்று சொல்லிச்சுன்னா அந்த மத்திய வங்கியினால் வெளியிடப்படுற பணம் அதை வந்து கட்டுப்படுத்தி அதன் ஊடாக பண வீக்கத்தை கட்டுப்படுத்தும். அதானே மத்திய வங்கியின தொழிற்படும். ஆனா இங்க இந்த பணம் இந்த கிரிப்டோ கரன்சிஸ் வந்து மத்திய வங்கியில கண்ட்ரோல்ல இல்லை. அப்ப கண்ட்ரோல்ல இல்லாத போது அதை எவ்வாறு கட்டுப்படுத்தி பணவீக்கத்தை எவ்வாறு கட்டுப்படுத்தி அதற்குரிய செய்முறைகளை எவ்வாறு நடைமுறைப்படுத்துறதுன்றது ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்கு. ரைட் அதுதான் இதுல சொல்லப்பட்டிருக்க விடயமா இருக்குது. ஒரு பாரம்பரிய மத்திய வங்கியின் பிரதான குறிக்கோள் விலை உறுதிப்பாடு.
ஆயினும் மெய்நிகர் நாணயங்களால் குறிப்பிடத்தக்க விதத்தில் இயக்கப்படும் ஒரு பொருளாதாரத்தில் மெய்நிகர் நாணயங்களை மத்திய வங்கியினால் கட்டுப்படுத்த முடியாததினால் மத்திய வங்கி நாணய கொள்கை பலனற்றதா போகலாம். ஆகவே அதுதான் நான் சொன்னது போல இந்த நாணயத்தை கட்டுப்படுத்துறதுக்கு மத்திய வங்கி என்ன கொள்கையை முன்னெடுக்குது? நாணய கொள்கை. ஆனால் இந்த நாணயங்கள் கிரிப்டோ கரன்சியாக இருக்கக்குள்ள இந்த நாணய கொள்கைகள் பயனற்றதாக போகும். மேலும் பெரும்பாலான நடவடிக்கைகள் ஒழுங்குபடுத்தப்படாத முறைமைகளூடாக வழி செலுத்தப்படுதல். அதாவது இந்த நான் சொன்னது மாதிரி கிரிப்டோ கரன்சிஸ் எல்லாம் இந்த ஒழுங்குபடுத்தப்படாத ரெகுலேட்டட் பண்ணப்படாத சேனல்ஸ் ஊடாகத்தான் கொடுக்கல் வாங்கல் நடைபெறும். நான் சொன்ன இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்க்கெல்லாம் நடைபெறும். அப்போ எந்த ஒரு கொடுக்கல் வாங்கலும் வங்கிகளுக்கு கூடாக நடக்காது. ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்ட ஒரு முறைமை கூடாக நடக்காது. ஆகவே நிதியியல் முறைமை என்ற உறுதிப்பாட்டை பேணுவது மிக கடினமானதாக இருக்கு. அதுதான் மத்திய வங்கிக்குரிய சவாலாக இருக்கு. அதனுடைய விலை உறுதிப்பாட்டை நாணய கொள்கை ஊடாக கடைப்பிடிக்க இயலாது. ரெண்டாவது, நிதியியல் முறைமையோட உறுதிப்பாட்டையும் மத்திய வங்கியினால முன்னெடுக்க முடியாமல் போகும். ரைட், ஓகே. அப்ப இது மூன்றாவது கேள்வி. ரைட், நாலாவது கேள்வியும் நாங்கள் ஏழ்மான அளவுக்கு பார்க்கலாமான்னு நான் நினைக்கிறேன். நாலாவது கேள்வி எப்படின்னு சொல்லிச்சுன்னா, நிதியியல் சேவை சாதனங்கள் பொதுமக்களின் தேவைப்பாடுகளுக்கு பொருந்தும் வண்ணம் பல்வேறாக உள்ளதுடன் அவை கொடுப்பனவு சேவைகளில் இருந்து இடையீட்டம், அதாவது இன்டர்மீடியேஷன் வசதியளித்தல் மற்றும் இடர்நேர் முகாமைத்துவம் வரையிலான வீச்சில் உள்ளடக்கப்படுகின்றன. ரைட், இல்லை முக்கியமான விடயம் என்ன சொல்லிச்சுன்னா, இந்த நிதியியல் சேவை பொதுமக்களுக்கு எவ்வாறு பொருத்தமானதாக வழங்கப்படுதோ அதே வேளை அதில் இருக்கக்கூடிய ரிஸ்கையும் முகாமை செய்கிற நடவடிக்கைகளும் நடைபெறுகின்றது. ரைட், அப்போ இதில் உங்களுக்கு சொல்லப்படுற விஷயம், முதலாவது இன்ட்ரடக்ஷனில் பொதுமக்களுக்கு தேவையான பொருத்தமான சேவைகளை எவ்வாறு வங்கிகள் வழங்குகின்றன, அதில் இருக்கக்கூடிய இடர்நேர்வுகள், அதைத்தான் சொல்லப்பட்டிருக்காங்க. இந்த ரெண்டு விடயத்தையும் இதில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கலாம். முதலாவது, இணைய கொடுப்பனவு சேவை வழங்கணும். முதலாவது கேள்வியை நாங்கள் பார்க்கிறோம். நாலாவதுல முதலாவது பகுதி கேள்வியை நாங்கள் பார்க்கிறோம். இணைய கொடுப்பனவு சேவை வழங்குனர்கள் எவ்வாறு செயற்படுகிறார்கள் என்பதை சுருக்கமாக விளக்கு. இப்போ இதில் நார்மலாக நாங்கள் பார்த்துருக்கோம், இந்த பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் என்ற பகுதியில் நாங்கள் நிறைய விஷயத்த பார்த்துருக்கிறோம். அதே நேரம் நான் சொன்ன மேலதிக விடயங்களை நீங்கள் லங்கா கிளியர்லையோ இலங்கை மத்திய வெப்சைட்லேயே பெற்றுக்கொள்ளலாம். அதே நேரம் நீங்கள் வெப்சைட்டில் கூகுள் சர்ச்லேயும் நீங்கள் உங்களுக்குரிய ஆன்சர்ஸை பெற்றுக்கொள்ளலாம். ரைட், அந்த அடிப்படையில் நீங்கள் விடையலை அளிக்கக்கூடியதாக இருக்கணும். முதலாவது கேள்வி ஆன்லைன் பேமெண்ட் சர்வீஸ் ப்ரொவைடர் ரைட் எவ்வாறு செயற்படுகிறார் என்பதை சுருக்கமாக விளக்குகின்றதான் முதலாவது கேள்வி. அதில் தரப்பட்டிருக்கிற விடை எவ்வாறு இருக்குன்னு சொல்லி சொன்னால், கடன் அட்டை மற்றும் நேரடி பெற்று ரைட் டிரெக்ட் டெபிட், மற்றது வங்கி மாற்றல்கள் பேங்க் டிரான்ஸ்ஃபர், இணைய வங்கியல் அடிப்படையிலான அதே நேர வங்கி மாற்றல் ரியல் டைம் பேசிஸில் ரைட் போன்ற வங்கி அடிப்படையிலான கொடுப்பனவுகள் உட்பட பல்வேறு கொடுப்பனவு முறைகளினால் இலத்திரனியல் கொடுப்பனவுகளை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு இணைய கொடுப்பன சேவை வழங்குனர் இணைப்பில் உள்ள சேவைகளை வணிகர்களுக்கு அளிக்கிறார். இதன் மூலம் ஒரு இணைய கொடுப்பனவு சேவை வழங்குனர் தமது வாடிக்கையாளர்களுக்கு பன்முறை, அதாவது மல்டிபிள் கொடுப்பனவு முறைகளுக்கு தனியொரு கொடுப்பனவு நுழைவாயிலை வழங்குகின்றார், பேமெண்ட் கேட்வே. இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், ஆன்லைன் பேமெண்ட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் உங்களுக்கு இன்டர்நெட்டுக்கு ஊடாக இணைய சேவைகளூடாக பல்வேறு விதமான, அதாவது கடன் அட்டை கொடுப்பனவுகளாக இருக்கலாம், ரைட் நேரடி கொடுப்பனவுகளாக இருக்கலாம், பேங்க் டிரான்ஸ்ஃபர்ஸாக இருக்கலாம், அல்லது ரியல் டைம் பேசிஸில் டிரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டி இருக்கலாம். இவ்வாறான கொடுப்பனவுகளை மேற்கொள்றதுக்குரிய அந்த வசதியினை
இந்த ஆன்லைன் பேமெண்ட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் வந்து உங்களுக்கு வழங்கின. இந்த ஆன்லைன் பேமெண்ட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் பேங்கர்ஸ் இருக்கலாம், அல்லது வேறு நிறுவனங்களாக இருக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ விசா போன்ற சிஸ்டங்களாக இருக்கலாம். இப்போ இவர்கள் வந்து என்ன செய்யணும், இணைய கொடுப்பன சேவை வழங்குனர்களாக இருக்கணும். இவர்கள் இந்த இவ்வாறான கொடுப்பனவுகளை இணையத்தினூடாக செய்வதற்கு வசதி அளிப்பவர்களாக இருக்கிறார்கள். அதை நீங்கள் எழுதுனீங்கன்னு சொல்லிச்சுன்னா போதுமானதாக இருக்கும். அடுத்தது, அப்போ இதில் நீங்கள் எத்தனை நான் சொல்கிறேன், இந்த டெக்னிக்கலி பேமெண்ட் சிஸ்டம் அண்டு வரைக்குள்ள நிறைய விடயங்கள் இப்போ நீங்கள் சாதாரணமாக செய்யக்கூடிய அந்த ப்ராக்டிக்கல் பாயிண்ட்டை வச்சு நீங்கள் எழுதலாம். அதே நேரம் அதில் வர சாதக பாதகங்களையும் நீங்கள் அறிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. ரைட், அதாவது இந்த ஆன்லைன் பேமெண்ட் செய்கிறதுக்கூடாக இருக்கக்கூடிய அனுகூலங்கள், அதில் இருக்கக்கூடிய பிரதிகூலங்கள். ரைட், சாதாரணமாக இந்த அனுகூலம் அண்டேக்கில் அது ஃபாஸ்ட்டாக எஃபிஷியண்ட்டாக இருக்கலாம், எனி டைம்ஸ் நீங்கள் பெறக்கூடியதாக இருக்கலாம். அப்படியான விடயங்களை நீங்கள் பார்த்து வச்சுருங்கோ. அதே நேரம் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜஸ் அண்டேக்கில் அது ஹேக் பண்ணப்படலாம், ஹேண்டில் பண்ண கஷ்டமாக இருக்கலாம். ரைட், அப்போ அப்படியான விடயங்களை ஞாபகம் வச்சுக்கணும். சில கேள்விகள் அப்படியும் வரலாம். ரைட், 4வது வினாவிலே 2வது பதியை நாங்கள் பார்ப்போம்னு சொல்லி சொன்னால், நிதியியல் இடையீட்டத்தில் சம்பந்தப்படும் முக்கிய படிமுறைகளை சுருக்கமாக கூறுங்க. நிதியியல் இடையீடுன்னா உங்களுக்கு தெரியும், ரைட், ஃபைனான்ஷியல் இன்டர்மீடியேஷன், அதில் இருக்கக்கூடிய படிமுறைகள். ரைட், அதாவது உங்களுக்கு தெரியும் வங்கியுடைய மூல தொழிற்பாடு, ரைட், கோ ஃபங்க்ஷன் வந்து நிதியியல் இடையீட்டம். அது எவ்வாறு நடைபெறுகின்ற சொன்னீங்கன்னா சரியானதாக இருக்கும். ரைட், அப்போ இதில் சொல்லப்பட்ட இது ஒரு ஜென்ரல் கேள்வி, பேசிக் கொஷன். அப்போ நீங்கள் இப்படியான கொஷன்ல எல்லாம் ஃபுல்லாக நீங்கள் மார்க்ஸ் எடுக்கலாம், அதனுடைய மிஸ் பண்ணாமல் அப்படியான விடயங்கள் நீங்கள் எழுதணும். நிதியியல் இடையேற்றம் என்பது நிதி பாய்ச்சலை தடைகள் அற்றதாக்குவதற்கு, இலகுவாக்குவதற்கு கடன் பெறுபவர்களுக்கும் சேமிப்பாளர்களுக்கும் இடையே இடைத்தரகராக நிதியியல் இடையீட்டாளர்களால் நிறைவேற்றப்படும் நடைமுறை என சொல்லலாம். நிதியியல் இடையீட்டம் நிதியியல் முறைமையில் மறைமுக நிதியை பயன்படுத்தும் செய்யொழுங்கு என அழைக்கப்படும். இது கடன் வழங்குவரிடமிருந்து கடன் பெறுவதற்கு நிதியை மாற்றும் அடிப்படை வழியாகும். இது சுருக்கமாக சொன்னால், ரைட், சர்ப்ளஸ் யூனிட்ட இருந்து டெபிசிட் யூனிட்டுக்கு நிதியை மாற்றுகின்ற செயற்பாடு தான் இந்த நிதி இடையீட்டம். இடையீட்டாளர்களால் மேற்கொள்ளப்படும் முதிர்வு உருமாற்றம், மெச்சூரிட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன் மூலமாக நிதியியல் இடையேற்றம் சாதாரணமாக சாத்தியப்படுகின்றது. இங்கு கடனாளி செலவு செய்வர்கள் நீண்டகால நிதிகளின் கோரிக்கையை பூர்த்தி செய்வதற்கு இடையீட்டாளர்கள் வைப்புகளை ஒன்று சேர்க்கின்றார்கள். வேறு வார்த்தைகள் சொல்வதனால் முதிர்வு உருமாற்றல் நீண்டகால சொத்துக்களை குறுங்கால பொறுப்புகளினால் நிதியிடுவதை சம்பந்தப்படுத்துகின்றது. இப்போ இந்த மெச்சூரிட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன்றதை நாங்கள் பார்த்துருக்கிறோம் படிக்கல. வங்கிகளுடைய முதன்மை செயற்பாடுகள் ஒன்றாக இருக்கு, நிதியியல் இடையீட்டத்தில் முக்கிய செயற்பாடுகள் ஒன்றாக இருக்கு. அதாவது இந்த பேசிக்காக நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொல்லிச்சுன்னா, அதாவது இந்த குறைந்த கால முதிர்வுடைய வைப்புகளை பெற்று நீண்ட கால கடன்களை வழங்குற மெச்சூரிட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதை வந்து வங்கிகளால் சிறப்பாக செய்ய முடியும். அதாவது 1 year 2 year 5 year டிபாசிட்ஸ் எடுத்து நிறைய எடுத்து அதை நீண்ட காலம், இப்போ ஹவுசிங் லோன்னா 20 years லோன்னா கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இதுதான் மெச்சூரிட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதுக்கு தமிழ் வந்து முதிர்வு உருமாற்றல். அப்போ அந்த செயற்பாடுகளை செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. ரைட், அப்போ இதான் அதில் சொல்லப்பட்டிருக்கிற விடயம். ரைட், அதே நேரம் நீங்கள் மற்ற தொழிற்பாடுகளையும், அதாவது வங்கி செய்கின்ற ஏனைய தொழிற்பாடுகளையும் விரிவாக சுருக்கமாக நீங்கள், அதாவது சுருக்கமாக பாயிண்ட் ஃபார்மில் நீங்கள் எழுதுவீங்கன்னு சொல்லிச்சுன்னா சிறப்பானதாக அமையும். அடுத்த 3வது வினா, நிதியியல் சந்தைகளில் தரகு சேவை, புரோக்கரிங் சர்வீசஸ் வணிகர் நடவடிக்கையிலிருந்து, அதாவது டீலர்ஸ்லேருந்து எவ்வாறு வேறுபடுகிறது. கொஷன் டிரெக்டாக அப்படின்னு சொல்லிச்சுன்னா, இந்த புரோக்கரிங் சர்வீஸுக்கும் டீலிங்ஸுக்கும் டீலர்ஸுக்கும் வந்து இடையில் உள்ள வேறுபாடு. அப்போ இதில் இதை நீங்கள் கவனிக்கணும்.
இல்லை புரோக்கர், டீலிங், டீலர்ஸ். சாதாரணமாக சில இடங்களில் நான் பார்த்துருக்கேன், இந்த வங்கி என்றதை மறந்துட்டு, நிதியியல் சந்தைகள் என்றதை மறந்துட்டு, சாதாரணமாக ஒரு புரோக்கரேஜ் எப்படி இருக்கும், அதாவது சாதாரண வர்த்தகத்தில் டீலர்ஸ் வாங்கி விற்கிறார்கள், பொருட்களை வாங்கி விற்கிறார்கள் எப்படி செய்வினம் என்றது போன்ற விடைகளை கூட காணக்கூடியதாக இருக்குன்னா அது பிள்ளை. எப்பவுமே நிதி சந்தை, வங்கிகள் அதோட தொடர்பட்டு தான் இந்த கேள்வி இருக்கும், ரைட்? அதனுடைய அந்த அடிப்படையில் பதில் இருக்க தெரியணும். அதில் நாங்கள் பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா, ஒரு நிதியியல் நிறுவனம் ஒரு தரகராக செயற்படும் போது, ரைட், புரோக்கராக செயற்படும் போது, அது வாடிக்கையாளரின் முகவராக நடப்பதுடன் தரகு பணம் என அறியப்பட்ட கட்டணத்துக்காக வாடிக்கையாளரின் கட்டளை மாத்திரம் நிறைவேற்றுகிறது. வாடிக்கையாளரின் தேவைப்பாட்டை பூர்த்தி செய்வதற்கு தயாராக உள்ள ஒருவரை கண்டுபிடிப்பது மாத்திரமே தரகரின் வகிபாகம், ரைட்? இப்போ இதில் வங்கிகள் செய்கின்ற நடவடிக்கைகளில் பல்வேறு விதமான நடவடிக்கைகள் இருக்கு. அதில் ஒரு நடவடிக்கை வாடிக்கையாளர் சார்பில் ஏஜெண்டாக செயற்படும், ரைட்? அதாவது வாடிக்கையாளருக்கு தேவையான, ரைட், ஒரு நபரை கண்டுபிடிச்சு வாடிக்கையாளரோட கனெக்ட் பண்ணி விடுறது. அதுக்குரிய இந்த புரோக்கரேஜ் ஃபீயை இந்த வங்கி எடுத்துக்கொள்ளும், ரைட்? அது ஒரு விதமான நடவடிக்கை, ரைட்? ரெண்டாவது வணிகர் நடவடிக்கை. ஒரு நிதியியல் நிறுவனம் ஒரு வர்த்தகத்தில் எதிர்த்தரப்பில் வகிபாகத்தை எடுப்பதன் மூலம் ஒரு நடவடிக்கையில் பங்கு பெற்றும் போது அது ஒரு வணிகராக, டீலராக செயல்படுகிறது, ரைட்? உதாரணமாக நிறுவனம் தனது சொந்த கணக்கிலிருந்து வாடிக்கையாளருக்கு பிணையங்களை விற்பனை செய்வதன் மூலம் ஒரு வாடிக்கையாளர் கொள்வனவு கட்டளையை பை ஆர்டரை பூர்த்தி செய்யலாம். அல்லது வணிகர் தமது சொந்த கணக்கிற்காக பிணையங்களை கொள்வனவு செய்வதன் மூலம் வாடிக்கையாளர் விற்கும் கட்டளையை பூர்த்தி செய்யலாம். அப்போ நார்மலாக இப்போ இதில் சொல்லப்படுற விஷயம் என்ன சொல்லிங்கன்னா, வங்கிகளுடைய பல்வேறு பரிமாணங்கள். ஒன்று, வங்கி தரகு வேலை செய்யலாம், வாடிக்கையாளருக்கான ஒரு ஏஜென்ட்டாக இருக்கலாம். அதாவது அதுன்ற ரிலேஷன்ஷிப் என்னென்று வரும், வாடிக்கையாளர் அவருக்குரிய ஏஜென்ட், ரைட்? என் சார்பில் வங்கி நடவடிக்கை மேற்கொள்ளும் ஒன்று. அல்லது எனக்காக ஒரு வணிகராக செயற்படலாம். இப்போ நான் வங்கிட்டேருந்து ஒரு ட்ரெஷரி பில்லை வாங்க போகிறேன்னு சொல்லிச்சுன்னா அது என் பையிங் ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ணி தன்னுடைய, அதாவது பையிங், அதாவது வாங்குகின்ற கொள்வன கட்டளையை நிறைவேற்றி தரேன். அப்போ அந்த இடத்துல வங்கி ஒரு வணிகராக செயற்படும். அதே நான் விற்கணும்னு சொல்லிச்சேன் ட்ரெஷரி பில்லை, வங்கி அதை வாங்கும், அவை அந்த இடத்துல அது வணிகராக செயற்படுது. அப்போ இதில் ரெண்டு வித்தியாசம் என்ன சொல்லிச்சுன்னா, வங்கி வாடிக்கையாளர் நேரடியாக ஒரு வணிகராக செயற்படலாம், அல்லது ஒரு பிரின்சிபல், ரைட், அதாவது முகவராக, ரைட், வாடிக்கையாளரின் சார்பில் ஒரு முகவராக செயற்படலாம். அதுக்குரிய கட்டணமாக தரக கட்டணத்தை பெற்றுக்கொள்ளலாம். இப்போ இதுதான் இதுக்குரிய, அதாவது புரோக்கரிங் சர்வீஸுக்கும் டீலிங்க்கும் இடையிலான வேறுபாடு. நான்காவது, அதை நாங்கள் பார்த்து அதோடு நாங்கள் முடிக்கலாம், ரைட்? இன்றைய வகுப்பினை பேலன்ஸை நாங்கள் அடுத்த வகுப்பில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். வைப்பு திரட்டும், டிபாசிட் மொபிலைசேஷன், நிதியியல் நிறுவனங்கள் முகம் கொடுக்கும் 4 முக்கிய இடர்நேர்வுகளை பட்டியலிட்டு சுருக்கமாக விளக்குகிறேன். இப்போ இது நாங்கள் பார்த்துருக்கிறோம். இப்போ வைப்பு திரட்டும் நிதியியல் நிறுவனங்கள்ன்றது வங்கிகளோ, அதாவது நிதி கம்பெனிகளோ, இவர்களை உள்ளடக்கும். இதில் நேரடியாக சிம்பிளாக இந்த கேள்வி அப்படின்னு சொல்லிச்சுன்னா, வங்கிகள் எதிர்நோக்கும் 4 இடர்நேர்வுகள். அப்போ உங்களுக்கு தெரியும், முக்கியமான 4 இடர்நேர்வுகள் என்னென்னு சொல்லிச்சோன்னா, கடன் இடர்நேர்வு, சந்தை இடர்நேர்வு, செயற்பாட்டு இடர்நேர்வு, திரவ இடர்நேர்வு. அதாவது கிரெடிட் ரிஸ்க், மார்க்கெட் ரிஸ்க், ஆப்ரேஷனல் ரிஸ்க், லிக்விடிட்டி ரிஸ்க். இப்போ இதை பற்றி சுருக்கமாக எழுதுனீங்கன்னா சரி, ரைட்? கட்டாயம் இதை படிச்சு வைங்கோ. ஒவ்வொரு ரிஸ்க்கும் எவ்வாறு இருக்கின்றதுன்றதை படிச்சு வைங்க. கட்டாயம் இந்த ரிஸ்கில் நார்மலாகவே எல்லா பேப்பர்லுமே கேள்வி இருக்குது. அதனுடைய ஒவ்வொரு ரிஸ்கையும் பற்றி நீங்கள் திரும்பவும் ஒருக்கா படித்து கொள்ளுங்க. அப்போ இதில் இந்த விடையில் ஒவ்வொரு இடர்நேர்வும் பற்றி தரப்பட்டிருக்குது. கடன் இடர்நேர்வு, சந்தை இடர்நேர்வு,
அடுத்தது வட்டி வீத இடர்நேர்வு. இந்த சந்தை இடர்நேர்வை வந்து முக்கியமா வட்டி வீத இடர்நேர்வு, ரைட், அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க், எக்ஸ்சேஞ்ச் ரேட் ரிஸ்க், ப்ரைஸ் ரிஸ்க் என்று 3 விதமாக பிரிக்கலாம் நாங்கள் பார்த்துருக்கிறோம். அதாவது மார்க்கெட் ரிஸ்க் வந்து 3 விதமான உப பகுதிகளாக காணப்படும். இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க், எக்ஸ்சேஞ்ச் ரேட் ரிஸ்க், ப்ரைஸ் ரிஸ்க், அதாவது விலை இடர்நேர்வு, ரைட். இந்த 3 இடர்நேர்வு இருக்கு. அப்போ அதுகளை பற்றியும் அறிஞ்சு வச்சு கொள்ளுங்க. அதே நேரம் இதில் மேலதிகமாக செயற்பாட்டு இடர்நேர்வு மற்றும் திரவத்தன்மை இடர்நேர்வு பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு. அவை இந்த இடர்நேர்வு பேசிக் கொஷனோடைய நான் அதை மேலதிகமாக டிஸ்கஸ் பண்ணல, அதையும் பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ அதை பற்றி நீங்கள் இப்போ 4 முக்கிய இடர்நேர்வுகள் கேட்டிருக்கக்கூடிய நீங்கள் கொஞ்சம் ஒரு 2 பாயிண்ட்ஸ் எழுதினாலே போதுமானதாக இருக்கும் முழு புள்ளி எடுக்கிறது. அப்போ உங்களுக்கு கூட தெரிஞ்சதை கூட எழுதி பிறகு மற்றதில் குறைய எழுதுறதால பெரிய புள்ளிகளை பெற்றுக்கொள்ளல. அவை 4 கேட்டால் கட்டாயமாக 4 இல்லை 5 எழுதுங்க, உங்களுக்கு மொத்த புள்ளிகளும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அவை இன்றைய வகுப்பினை நாங்கள் இதோட முடிக்கலாம். அடுத்த வகுப்பினும் அநேகம் நான் இருக்கக்கூடிய மிகுதி கேள்விகளையும் செய்து ஒரு ரிவிஷன் ஒன்றையும் திரும்ப செய்யலாம் என்றது தான் தற்போது இருக்கக்கூடிய நிலைமை. அவை நீங்கள் இனிவரும் கிளாஸுகளை கொஞ்சம் தொடர்ச்சியாக கவனிச்சிங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு பரீட்சைகளில் வந்து சிறப்பாக செயற்படுறதுக்கு ஈஸியாக இருக்கு. ஏதாவது கேள்வி இருக்குமென்னு சொல்லிச்சுன்னா கட்டாயம் நீங்கள் மெசேஜில் போடுங்கோ. அப்போ அந்த கேள்வியில் நான் வந்து உங்களுக்கு விளங்கப்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஓகே, அந்த வகையில் இன்றைய வகுப்பை வந்து நாங்கள் இதோட முடிச்சு கொள்வோம். தேங்க்யூ.